முருகனுடைய பெருமைகளை விவரிக்கக்கூடிய பெரிய புராணமாக ஸ்காந்த புராணம். 18 புராணத்துக்குள்ளே ரொம்ப பெரிய அளவில் பெரியதாக இருக்கக்கூடிய புராணம் ஸ்கந்தன் அப்படின்னு முருகனுக்கு ஒரு பெயர். அந்த ஸ்கந்தனுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய ஒரு புராணம்தான் ஸ்காந்த புராணமாக வியாசாரால் எழுதப்பட்டிருக்கு. ஸ்காந்த புராணம் முழுமையாக புஸ்தகங்கள் இப்போ கிடைக்கல. எவ்வளவு அதனுடைய அளவு உண்டோ அது பூரா லுப்தமாயிடுது, மறைஞ்சு போயிடுது. பல பகுதிகள் எங்கேனே தெரியல, பிரிண்டட் புக்ஸாக கிடைக்கல. சில பகுதிகள் ஒண்டி பிரிண்ட் போடப்பட்டிருக்கு. அதில் உள்ள சரித்திரங்கள் தான் நமக்கு தெரியறது. லுப்தமாக இருக்கக்கூடியதான பகுதிகளில் நிறையா ஸ்கந்தனுடைய பெருமைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்கந்தனுடைய பெருமைகள்னா பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய புண்ணியமான க்ஷேத்திரங்கள், அதனுடைய பிரபாவங்கள் பூரா ஸ்காந்தத்தில் தான் இருக்குது. முருகன் தான் முதல்ல க்ஷேத்ராடனம் பண்ணான். திவ்ய தேசங்களுக்கெல்லாம் யாத்திரை போனவர் முருகன். சின்ன வயசுலேயே எல்லா ஊரையும் சுற்றி பார்க்கணும்னு அப்படி யாத்திரை போகும்போது அந்தந்த க்ஷேத்திரத்தினுடைய பிரபாவங்கள்லாம் ஸ்காந்தத்தில் சொல்லப்படுறது. எல்லா ஊருடைய மகாத்மியமும் இருக்குது. இன்னும் பலவிதமான அரிய பொக்கிஷங்கள்லாம் ஸ்காந்தத்தில் இருந்தது லுப்தமாக எடுத்து சில பகுதிகள் கிடைக்கிறது. கிடைக்கக்கூடிய பகுதிகள்லையும் ஸ்கந்தனுடைய பெருமைகள் விஸ்தாரமாக சொல்லப்படுறது. முருகனுடைய உற்பத்தி, முருகன் எப்படி ஜனிச்சார், முருகன் பிறக்க வேண்டிய ஒரு நிமித்தம் எப்படி ஏற்பட்டது, முருகன் என்னென்னலாம் பால லீலைகள் பண்ணினார், என்னென்னலாம் சத்ருக்களை எப்படி சம்ஹரித்தார் போன்ற விவரணங்கள்லாம் அதில் இருக்குது. முருகன் பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்வதி தேவியினுடைய ஜனனம், பார்வதியினுடைய பிறப்பு, முருகனுடைய தாயாராக இருக்கக்கூடிய பர்வதராஜகுமாரி பார்வதியாக அம்பாள் ஆவிர்பவிக்கிறார். தட்சன்கிற பிரஜாபதிக்கு புத்திரியாக அவதாரம் பண்ணினாள். அந்த சரித்திரங்கள்லாம் இருக்குது. பார்வதியாக பர்வதராஜர் குமாரியாக பார்வதியாக அவதாரம் பண்ணி பரமேஸ்வரனை அடையணும்னு தபஸ் பண்ணிட்டு இருக்காள். பரமேஸ்வரன் தாட்சாயினியை பிரிஞ்சு தனிமேல அவர் யோகீஸ்வரராக தியானத்தில் ஈடுபட்டிருக்கார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் முருகன் பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவா 2 பேரையும் ஒன்றாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தேவர்கள்லாம் ஆசைப்படுறார்கள். ஏன்னா தேவதைகளுக்கு ஏராளமான சிரமங்கள் ஏற்படுறது. தேவலோகத்தை பூரா ஆக்கிரமிச்சுண்டு அசுரர்கள்லாம் தேவதைகளை ஹிம்சிக்க ஆரம்பிச்சுட்டா. சூரபத்மன்னு ரொம்ப பெரிய அசுரன், சிவபக்தன். அவனுடைய தாரகாசுரன், அவனுடைய தம்பி சிம்மமுகன் போன்றவர்கள்லாம், அவனுடைய படையைச் சேர்ந்த பானுகோபன் முதலானவர்கள், இவர்களுடைய உபதிரவம் தேவதைகளுக்கு ஜாஸ்தியாயிடுது. தேவலோகத்தையே ஆக்கிரமித்ததோடு மட்டும் இல்லாமல் இந்திரனையும் பதவியிலேருந்து இறக்கி இந்திராணியை அபகரிச்சுன்னு போயிட்டான். அப்படிலாம் அக்கிரமம் பண்ணினான். அதனால எல்லாருமா சேர்ந்துண்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். பரமேஸ்வரனுடைய வீரியத்திலேருந்து, பார்வதியினுடைய வீரியத்திலேருந்து ஒரு வீரன் உண்டானாதான், அந்த வீரனால தான் இவனுடைய கொட்டத்தை அடக்க முடியும்னு தீர்மானம் பண்ணார்கள் தேவர்கள். அதனால பரமேஸ்வரன்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவோன்னு பார்த்தா பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். பார்வதி ஒரு மூலையில் தபஸ் பண்ணிட்டு இருக்கா காட்டில். 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். கேனாபி காமேன தபஸ்சார பரஸ்பர தபஸ் சம்பத் பலாயித பரஸ்பரௌ பிரபஞ்ச பாதாபிதரௌ பிராஞ்சௌ ஜாயாபதீனுமஹா. காளிதாசன் சொன்னான், பார்வதி தபஸ் பண்ணினாலாம், பரமேஸ்வரனும் தபஸ் பண்ணினா.
எதுக்காக தபஸ் பண்ணினான்னார், தெரியலேன்னு விட்டான். ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் காரியம் இருக்காது. ஏதோ ஒரு ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக தான் எல்லாரும் தபஸ் பண்ணுவா. ஆனால் பார்வதி என்ன நினச்சி தபஸ் பண்ணினாங்கிறது தெரியல. ஏன்னா எல்லாருடைய ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஜெகன்மாதா ஜெகத்பிதா, அவர்களுக்கே ஒரு ஆசை, அந்த ஆசை நிறைவேறணும்னு யாரை குறித்து தபஸ் பண்ணுறா? யாரோ அவருக்கு மேற்பட்டவாளை குறித்து தானே தபஸ் பண்ணணும். அதனால் யாரை குறித்து தபஸ் பண்ணினான்னு தெரியலேன்னு விட்டார் காளிதாஸ் மகாகவி. கேனாபி காமேன தபஸ்சசார, என்ன காமனையினால தபஸ் பண்ணினாருங்கிறது தெரியல. ஆனால் ஒன்று ஒண்டி ஊகிக்க முடியும் அப்படின்னா என்ன ஊகிக்கலான்னார், இந்த தபஸினுடைய பலம் என்னங்கிறது தெரிகிறது. பார்வதியினுடைய தபஸ் பண்ணுறாலே இந்த தபஸினுடைய பலம் கிடைச்சிது. பரமேஸ்வரனுடைய தபஸுக்கும் பலம் கிடைச்சிது. என்ன பலம் கிடைச்சதுன்னார், பார்வதி தபஸினுடைய பலன்தான் பரமேஸ்வரன். பரமேஸ்வரனுடைய தபஸினுடைய பலனமாக பார்வதி கிடைச்சா. பரஸ்பர தபஸ் சம்பத்து பலாயித பரஸ்பரவ் பிரபஞ்ச மாதாபிதரவ் பிராஞ்சௌ ஜாயாபதி ஸ்துமஹ. அழகான ஸ்லோகம். பல பேர் கல்யாண பத்திரிகையில் கூட இந்த ஸ்லோகத்தை போடுவா, அர்த்தம் தெரியாது. பரஸ்பர தபஸ் சம்பத்து பலாயித பரஸ்பரவ், இவருடைய தபஸினுடைய சம்பத்துக்கு பலம் இது. இந்த அம்மாவினுடைய தபஸினுடைய சம்பத்துக்கு பலம் பரமேஸ்வரன். இப்படி பலாயித பரஸ்பரவ், இப்படி ரெண்டு பேருமே ஒன்றா சேரணுங்கிறதுக்காக தபஸ் பண்ணினார்கள். தபஸ் பண்ணிட்டே இருக்கார்கள். பல காலமாச்சு தபஸ் பண்ணிட்டே, தனித்தனியாக தபஸ் பண்ணிட்டே இருந்தா. தபஸே பண்ணிட்டு இருந்தாக்க ரெண்டு பேரும் சேர முடியுமா? விவாகம்தான் நடக்குமா? அதுக்காக இவா தபஸ்லேருந்து மனசை மாற்றி ஐகிகமான ஒரு மனசில் ஆசைகளை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவதைகள்லாம் சேர்ந்துட்டு மன்மதனை கூப்பிட்டு, மன்மதா, உலகத்தை பூரா நீ வசீகரணம் பண்ணியிருக்க, எல்லாருடைய மனசுலேயும் ஆசையை தூண்டி விடக்கூடிய சக்தி உனக்கு இருக்கு. அதனால் நீ என்ன பண்ணணும் தெரியுமா? பரமேஸ்வரர் தபஸ் பண்ணுறார், அந்த தபஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தை மாற்றி அவர் மனசில் ஒரு ஆசையை தூண்டணும். உன்னால தான் முடியும். முடியுமான்னா குர்யாம் ஹரஸ்யாபி பினாகபானேஹே, பினாகபாணியான பரமேஸ்வருடைய மனசை கூட மாற்றக்கூடிய சக்தி எனக்கு உண்டுன்னா மன்மதன். எல்லாருமா அனுப்பிச்சா மன்மதன் கேந்து கையில் பஞ்ச புஷ்பபானங்கள் எடுத்துண்டு வசந்தாதி ரித்துக்களை சகாயமாக வச்சுண்டு மலைய மறுத்த சகாயமாக வச்சுட்டு இங்கேருந்து காட்டுக்குள்ளே போனான். இவன் போகும்போதே காடு பூரா புஷ்பிக்க ஆரம்பிக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள், மிருகங்கள், பறவைகள் எல்லாருக்கும் சேஷ்டைகள் ஏற்படுறது, காம விசேஷ்டைகளுக்கு உட்பட்டதாக மாறுறது. இப்படியே பரமேஸ்வரனுக்கு கூடிய நெருங்க நெருங்க இவன் மனசில் ஒரு விதமான பயம். பரமேஸ்வரன்கிட்ட போகிறோம் அப்படின்னு பயம், வாக்கு கொடுத்துட்டுமே அப்படின்னு ஒரு கர்வம் வேற. ஆகாசத்துலேயும் தேவதைகள்லாம் பார்த்துட்டே இருக்கா. ஓரளவு சாமீபத்தை நெருங்கினானோ இல்லையோ, இவனை சுற்றி ஏற்படக்கூடிய சேஷ்டைகள்லாம் பரமேஸ்வரன் தபஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அங்கே உள்ள ஜந்துக்களும் மனசில் காம விகாரங்கள் ஏற்பட்டது. பரமேஸ்வருடைய மனசில் லேசாக நெருட ஆரம்பிச்சு. அடாடா, தபஸ் பண்ணிட்டு இருக்கிறோமே, ஏகாகிர சித்தத்தோடு தபஸ் பண்ணுற நம்ம மனசில் ஒரு கலுஷம் ஏற்படுறது, கலக்கம் ஏற்படுறது. காரணம் என்னன்னு அவர் கண்ணை திறக்கணும்னு பார்த்தார். பார்த்தா மன்மதன் இருக்கான்னு புரிஞ்சுனுட்டார். கண்ணை திறந்தார். கோபத்தினால மூணாவது கண்ணை திறக்கப்பட்டது, நெத்தி கண்ணு. நெத்தியிலேருந்து ஒரு கோபத்தினால அக்னியானது ஏற்பட்டது. அந்த அக்னியானது மன்மதனை போய் பஸ்மமாக மாறிடுது. பஸ்மாவசேஷம் மதனம் சகார ரோதம் பிரபோ சம்ஹர சம்ஹரேதி யாவத்கிரக்கே மருதாம் சரந்தி தாவத் சவன்னிஹி பவனேத்ர ஜன்மா பஸ்மாவசேஷம் மதனம் சகார. ஆச்சரியப்பட்டா தேவதைகள்லாம் வருத்தப்பட்டார்கள். அடாடா, நாம் இவா ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும்னு நினச்சிண்டு மன்மதனை ஏவினோம். மன்மதன்
இப்படி பிராணத்தியாகம் பண்ணிட்டானேன்னு வருத்தப்பட்டா. ரதி தேவி வந்து புலம்பினா, என்னுடைய பர்த்தாவினுடைய பிராணம் வெடித்தேன்னா. கவலைப்படாதம்மா, பார்வதி விவாகத்தும் போது உன்னுடைய பர்த்தா மறுபடியும் ஜீவிப்பான் அப்படின்னு அனுகிரகமானது ஏற்பட்டது. அதுக்கப்புறம் பார்வதி தபஸ் பண்ணிட்டே இருந்தா. பரமேஸ்வரன் தபஸ்லேருந்து வெளியில் வந்துவிட்டார். தபஸ்லேருந்து கலைச்சுண்டு புரிஞ்சுட்டார். இவா வந்து தேவதைகளுடைய நோக்கம் நல்ல நோக்கம், மன்மதன் அனுப்பின நோக்கம் நல்ல நோக்கம். அதனால நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேரணும்னு நினைக்கிறா, தேவகாரியார்த்தம் என்று நினச்சிட்டார். பார்வதி தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு இந்த நடந்த விற்த்தாந்தங்கள்லாம் தெரியாது. அதனால அவள் காட்டில் வேற ஒரு இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கா, ஹிமயமலையில். பரமேஸ்வரன் பார்த்தார். பார்வதியை விவாகம் பண்ணிக்கணுங்கிற ஆசை பரமேஸ்வரனுக்கு வந்தது. இருந்தாலும் பார்வதியை பரீட்சை பண்ணணும். பரீட்சை பண்ணி உண்மையாகவே பரமேஸ்வரன்ட்ட அவளுக்கு மனசு ஈடுபாடு இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சார் பரமேஸ்வரன். ஏந்து ஒரு விருத்த பிராமண வேஷம் போட்டுட்டார். வயசான பிராமண வேஷம் போட்டுண்டு கையில் தடிக்கம்பு எடுத்துண்டு பார்வதி தபஸ் பண்ணுறா. காட்டில் அழகாக குடிசை போட்டு கொடுத்துருக்கான் ஹிமவான் அவள் அப்பா. தபஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆசிரமத்தை அமைச்சு கொடுத்து பார்வதிக்கு ஒரு தோழியும் கல்பித்து கொடுத்துருக்கான். அவளும் தோழியோடு இருந்துட்டு வாதாசி பர்ணாசியாக தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இவர் இங்கேருந்து வயசான பிராமண வேஷம் போட்டுண்டு பார்வதி இருக்கக்கூடிய அந்த குடிலுக்கு போனார். போனால் யாரோ வயசான தாத்தா வந்திருக்கார். வாங்கோ வாங்கோ அப்படின்னு வரவேத்தா, உட்காத்தி வச்சா, அர்க்கியபாத்திய ஆச்சமணியங்கள்லாம் கொடுத்தா. சொந்தாத பரமேஷானஹா சீக்கிரமஸ்யை பிரசீதது அனுகிரகானபோ பிரம்மன் சஹஸ்ரேந்து வஜாக்கியசி சத்யமேவம் வதாத்ரிஜே. வயசான பிராமணர் கேட்டார், எதுக்கு காட்டில் இங்கே வந்து 2 பேரும் தனியாக இருக்கேள், 2 ஸ்திரீகளும் அழகாக நகரத்தில் இருக்கப்படாதா? ராஜகுமாரி மாதிரி தெரியறது. போகபோக்கியத்தை அனுபவிச்சுட்டு சௌக்கியமாக காலத்தில் ஆகாரம் பண்ணிட்டு இருக்கலாமே, எதுக்கு இங்கே காட்டில் வந்து வாசம் பண்ணுறேன், ஏதாவது நோக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டார். பார்வதி பதில் சொல்லலை. கூட இருக்கக்கூடிய சகி சொன்னால், ஆமாம், இது எங்கள் மகாராஜா ஹிமவானுடைய புத்திரி இவள், பார்வதின்னு பேர், உமானு பேர். இவளுக்கு ஒரு ஆசை உண்டு, அந்த ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக இப்படி காட்டில் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா. உங்களை பார்த்தா வயசானவராக தெரிகிறது. 1000 பேரை பார்த்த சதாபிஷேகம் பான பெரியவர் மாதிரி தெரிகிறது. உங்கள் வாக்குனால அனுகிரகம் பண்ணுங்கோ, சீக்கிரம் அவள் ஆசை நிறைவேறும். அனுகிரகானபோ பிரம்மன் சஹஸ்ரேந்து வஜாக்கியசி அப்படின்னு சொன்னா. உடனே என்ன ஆசை? பரமேஸ்வரனை பர்த்தாவா அடையணும்னு நினைக்கிறா. அந்த ஆசை நிறைவேறணும். இந்த வயசான பிராமணர் பார்வதி முகத்தை பார்த்தார். ஏம்மா, உன்னுடைய சகி தோழி ஏதோ சொல்கிறாளே, வாஸ்தவம் தானா? பரிகாசத்துக்காக சொல்கிறாளா, உண்மையாகவே சொல்கிறாளா? பரமேஸ்வரன் எங்கே, நீங்கள் எங்கே? பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது நடக்குமா? என்னமோ ஆசைப்படுறேன்னு சொல்கிறாளே, வாஸ்தவம் தானா? வாஞ்ச சர்வானவத்யாங்கீம் ததா வை சர்வமங்கலாம். அவள் வெக்கத்தினால தலையை குனிஞ்சுன்னு ஆமாம்னு சம்மதத்தை தெரிவித்தா. இந்த வயசான பிராமண வேஷத்தில் வந்த பரமேஸ்வரனை பற்றி நிந்திக்க ஆரம்பித்தார், தூஷிக்க ஆரம்பித்தார். அஹோ கஷ்டம், அடாடா, இப்படி ஒரு விபரீதமாக ஆசைப்படலாமா? நீ எங்கே, பரமேஸ்வரன் எங்கே? சர்வ அனவத்யாங்கி சர்வமங்களா, சர்வமங்கள ஸ்வரூபமா நீ இருக்கே. பரமேஸ்வரன் ஸ்மசான வாசியாக இருக்கார், பஸ்மாவை பூசின்னு இருக்கார். அப்படி இப்படின்னு நிந்திக்க ஆரம்பித்தார். ஐவர்தோசுர கஷ்டித் ஆகதோ மத்த போவனம். பார்வதி பார்த்தா, காதை பொத்தின்டா.
அந்த தோழியை கூப்பிட்டா, அம்மா வந்திருக்கிறது யார்? யாரோ வயசான பிராமணன் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்திருக்கான்னு நினச்சோம். இது யாரோ அசுரன், இந்த வயசான கழவன் வேஷத்தில் வந்திருக்கான், முதல்ல இவனை போச்சொல்லு அப்படின்னு விரட்டி விட்டா. அப்போ தான் பரமேஸ்வரன் தன்னுடைய சுயரூபத்தை காமிச்சு அனுகிரகம் பண்ணினார். உடனே வெக்கத்தினால தலை குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணினா பார்வதி. அந்தர்தானமானார். கவலைப்படாதம்மா, விவாகம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்தர்தானமானார். என்மனஸ்மரதி சத்வாம் சதுசன்யதமாக்ரணீஹி கிமுதேவ ஸ்மிருதானாம் நஹ கவிதா பாக்ய கௌரவாத். கைலாசத்துக்கு போயிட்டார் பரமேஸ்வரன். பார்வதியும் ஹிமவான்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொன்னா. 2 பேரும் ஊரில் இருக்கா. ஹிமவான்கிட்ட நாரதர் சொன்னார், உன்னுடைய புத்திரி பரமேஸ்வரனுக்கு தான் அப்படின்னு தீர்மானம் ஆகிடுத்து. நீ குழந்தைய அழிச்சின்னு போய் கைலாசத்தில் போய் பரமேஸ்வரன்கிட்ட போய் கன்னிகாதானம் பண்ணித்தரேன், ஏற்றுக்கோன்னு சொல்லி கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துட்டு வந்துடும். ஒரு காரியம் ஆகிடும், ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைச்சதாயிடும் அப்படின்னார். ஹிமவான் சொன்னான், எனக்கும் அந்த ஆசை தான், நானும் குழந்தைய அங்கே தான் ஒப்படைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதில் ஒன்றும் மாறுதல் இல்லை. என் பொண்ணும் அங்கே தான் ஆசைப்படுறா. ஆனால் ஒரே ஒரு சங்கடம் என்ன தெரியுமா? நான் இங்கேருந்து அழிச்சின்னு போய் என் குழந்தைய ஏற்றுக்கோன்னு சொன்னால் பரமேஸ்வரன் ஏற்றுனுட்டார்னா சந்தோஷம். இல்லை இல்லை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு திரஸ்காரம் பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் ஜென்மாலையும் அந்த துக்கம் என்னை பாதிச்சுட்டே இருக்கும். அதனால் இப்படி ஒரு தடங்கள் ஏற்பட்டால் என்ன பண்ணுறதுங்கிறதுனால நான் பேசாமல் இருக்கேன் அப்படின்னார். நாரதர் சொன்னார், அப்போ பொறுமையாக இருந்துட்டார். இங்கேருந்து பரமேஸ்வரன் பார்த்தார். கைலாசத்தில் சப்தரிஷிகளை ஸ்மரித்தார். ஜமதக்னி வசிஷ்டஸ்ச சப்தைதே ரிஷய ஸ்மிருதாக கஷ்யபர் அத்ரி பரத்வாஜர் விஸ்வாமித்திரர் கௌதமர் ஜமதக்னி வசிஷ்டர் ஆகிய சப்தரிஷிகளை மனசினால் ஸ்மரித்தார். பரமேஸ்வரன் சப்தரிஷிகள் கைலாசத்துக்கு சேர்ந்தா. என்ன பண்ணணும்னு கை கட்டி நின்னா. பரமேஸ்வரன் சொன்னார், இங்கேருந்து அம்பாத்தி சார்பாக ஹிமவான்கிட்ட போய் பொண்ணு கேட்டுட்டு வாங்கோ. பையனாத்திலேருந்து தான் முதல்ல பொண்ணு கேட்கணும், அதனால் பொண்ணு கேட்டுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். கிளம்பினாவா பரமேஸ்வரன் மறுபடியும் கூப்பிட்டார், நீங்கள் தனியாக போகாதீங்கோ. எப்போதுமே பொண்ணு பார்க்குறதுக்கே போகிறதுன்னா ஒரு ஸ்திரீ இருக்கணும் கூட, அப்போ தான் காரியம் சாதகமாகும். அதனால் அருந்ததியும் அழிச்சின்னு போங்கோ என்று சொல்லி அருந்ததியோடு கூட சப்தரிஷிகள் இங்கேருந்து கிளம்பி ஹிமவத் பர்வதத்துக்கு போய் பர்வதராஜகுமாரன்ட்ட விஷயம் சொல்கிறதுக்காக போனார். அந்த உடனே விஷயத்தை தெரிஞ்சுன்னான் ஹிமவான். அர்க்கியபாத்திய ஆச்சமணியங்கள்லாம் கொடுத்து அவளை உட்காத்தி வச்சு குசல பிரஷ்னங்கள்லாம் கேட்டு பரமேஸ்வரனுடைய பெருமைகள்லாம் நன்றாக தெரிஞ்சுட்டேங்கிறதையே சொல்லி விஷயத்தை சொன்னான். இவா சொன்னா, பரமேஸ்வரனுக்காக நாங்கள் பொண்ணு கேட்க வந்திருக்கோம். ஹிமவான் சொன்னால், நான் எதுவும் முடிவெடுக்க முடியாது, குழந்தையையும் என்னுடைய பத்னியும் கேட்கணும் என்று சொல்லி உள்ளேருந்து மேனகையை கூப்பிட்டு சம்மதத்தை கேட்டு பார்வதியினுடைய சம்மதத்தையும் வாங்கிட்டு அப்படியே காத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லி அமிச்சான். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் விவாகங்கள் சன்னத்தமாச்சு. ரிஷாக விஸ்வகர்மாவால் நிர்மாணம் பண்ணப்பட்டதான பெரிய ஒரு நகரத்தில் பார்வதி பரமேஸ்வர விவாகங்கள் ரொம்ப கோலாகலமாக நடந்து முடிஞ்சுது. நடந்து அந்யோன்ய தம்பதிகளாக ஜகத்துகளுக்கே மாதாபிதாக்களாக ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம். அப்படி 2 பேரும் பிரகாசித்தார்கள். கைலாசத்திலேயே 2 பேரும் பல காலம் ஒன்றாக சேர்ந்து இருந்திருக்கார்கள். இதைத்தான் தேவதைகள்லாம் எதிர்பார்த்தா. பார்வதி பரமேஸ்வரால் 2 பேரும் ஒன்றாக இணையணும்னு நினச்சா 2 பேரும் ஒன்றாக சேர்ந்துட்டா. அந்த காரியம் சஃலமாயிடுத்து. எல்லாரும் சந்தோஷப்பட்டா. அடுத்ததாக இந்த பார்வதி பரமேஸ்வராளுக்கு ஒரு ஸ்கந்தன் பிறக்கணுமே.
வீரன் ஒருத்தன் பிறக்கணுமே, அதை எதிர்பார்த்து காத்துட்டுருக்கா தேவதைகள். பல காலமாச்சு, யுகாந்தரம் ஆயிடுத்து, ஒன்றும் சேஷ்டையே காணும். எல்லாருமா சேர்ந்துன்னு கைலாசத்தில் போய் பகவானுக்கு ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாதி தேவதைகள்லாம் இங்கேருந்து கைலாசத்துக்கு போய் பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணார்கள். ஓம் நம பிரணவார்த்திக்னே சிவாயா சுபமோச்சகே கல்யாணதாய பவதே காமதாயின் நமோஸ்துதே காமக்னாய புரக்னாய கலிப்பிரமதனாயதே சோமசூர்யாக்னிநேத்ராய நமஸ்ஸோமார்த்ததாரிணே அகக்னாய மகக்னாய சுகப்பிராப்தைகஹேதவே சம்பவே சங்கராயாஸ்து சர்வஜ்ஞாய த்ரிசூலினே யமக்னாய விஷக்னாய சத்ருக்னாய சதாம் சதா அஸ்மாகம் பிரபவே துப்யம் லோகானாம் பிரபவே நமः ஆர்த்திரார்த்திக்ஷ சர்வேஷாம் ஆத்மனாம் அசுரோத்பவா சேனான்யமாஷு சம்பாத்யே நோத்ய தயாலுனா. அத்யுதமான ஸ்தோத்திரங்கள். தேவதைகள்லாம் சேர்ந்து பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணினான். பரமேஸ்வரன் ஏகாந்தமாக பார்வதியோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணினா, பரமேஸ்வரா சூரபத்மாவனுடைய கொட்டம் தாங்களே, எங்களுடைய துக்கத்திலேருந்து எங்களை விடுபட வைக்கணும், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும், ஞாபகப்படுத்துகிறோம்னு இறஞ்சி கத்தினா. பிரார்த்தித பிரபுரத்யர்த்தம் திவிஷத்பர்தஜாநிதி பபூவவதனைஷத்பிஹி அலங்கிருததனுஸ்ததா. பரமேஸ்வரன் இந்த பிரார்த்தனையை கேட்டார், சந்தோஷப்பட்டார். உடனே தன்னுடைய சரீரத்தில் அழகாக மன்மத சரீரம் மாதிரி ஆக்கின்றாராம். அலங்கிருத தனுஸ்ததா. சுந்தரேஸ்வரன் பேர் பரமேஸ்வரனுக்கு. சுந்தரமான சரீரத்தை உடையவன். அழகுனா பரமேஸ்வரன் தான். அவ்வளவு அழகான சரீரத்தோடு கூட அப்படி காட்சி கொடுக்க ஆரம்பிச்சுட்டார். ரொம்ப அழகாக பிரகாசித்தார். பக்கத்திலேயே அம்பாள் இருக்கா. ஒரே ஒரு முகம், ஒரு முகத்தோட காட்சி கொடுத்த பரமேஸ்வரன் நன்றாக சர்வாலங்கார பூஷிதனாக 6 முகத்தோடு காட்சி கொடுக்க ஆரம்பிச்சுட்டார். ஷண்முகன். 6 முகன்னு முருகனுக்கு தான் பேர் நினச்சிட்டு இருக்கோம். 6 முகன்னு பரமேஸ்வரனுக்கும் பேர் உண்டு. அவருக்கும் 6 முகம் உண்டு. நமக்கு பரமேஸ்வரனுக்கு 5 முகம் நினச்சிட்டு இருக்கோம். அந்த 5 முகம் இல்லை, 6 முகம். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, மேலே, கீழே, இப்படி 6 திக்கிலையும் 6 முகமுடையவர் அவர். சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம், சதாசிவம், இப்படி 6 திக்கிலையும் 6 முகங்கள். மகன்யாசனத்திலாம் கூட இந்த 6 முகத்துக்கும் தியான ஸ்லோகங்கள் சொல்லிட்டு தான் சொல்லுவாள். சில மகன்யாசங்களில் சொல்லும்போது ஆரம்பத்திலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு முகத்தினுடைய தியானத்தையும் சொல்லி பூர்வாங்க முகாய நமஹ, தட்சிணாங்க முகாய நமஹ என்ற ஊர்துவ முகாய நமஹான்னு வரும். மேலே பார்க்க ஒரு முகம் இருக்கு. இப்படி 6 முகத்தோடு இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் எப்போவாவது தான் 6ஆவது முகம் வெளிப்படும். அதனால் அந்த 6 முகத்தோட ஒரு சரீரம் 6 முகத்தோட தன்னை காட்சி கொடுத்தார். அப்படியே ஆக்கின்றார். அம்பாள் பக்கத்தையே இருக்கா, பார்த்துட்டே இருக்கா. பபூவவதனைஷத்பிஹி அலங்கிருத தனுஸ்ததா ஆசீனாமாசனே சார்த்தம் அம்பிகாமம்பிகாபதிஹி யலோகயத் அமேயாத்மா சாகாங்ஷம் ஷட்பிரானனைஹி தட்சணான்னயனைஷத்பிஹி லலாட்டைஹி ஊர்த்வரேதசஹ நிரகாத் கோட்டிசூர்யாபம் தேஜக்காலாக்னி சம்பவம் ஆசீனாமாசனே சார்த்தம் அம்பிகாமம்பிகாபதிஹி. பரமேஸ்வரன் அம்பிகையோடு கூட பார்வதியோடு கூட உட்கார்ந்துட்டே இருக்குண்டு தன்னுடைய முகத்தை 6 முகத்தையும்
அப்படி கட்டாட்சிச்சுண்டு அவலம்பிச்சுண்டு பிரகாசித்தார். அப்படியே இந்த 6 முகத்தில் இருக்கக்கூடிய முகத்தினாலும் பார்வதியினுடைய முகத்தை பார்த்தார். அவ்வளோதான். பார்வதியினுடைய முகத்தை ஒரு பிரேமையோடு பார்க்குறார். பார்த்தா என்னாச்சுன்னார், தட்சணான் நகனை ஷட்பிஹி லலாட்டைஹி ஊர்த்வரேதஸா நிரகாத் கோடி சூர்யாபம் தேஜக்காலாக்னி சம்பவம். பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்வதியை 6 முகத்தினால பார்க்குறார். 6 முகத்திலையும் இருக்கக்கூடியதான 3வது கண்ணு. ஒவ்வொரு முகத்துக்கும் 2 கண்ணு பொதுவாக, 3வது கண்ணு உண்டே பரமேஸ்வரனுக்கு. இந்த 6 முகத்தையும் இருக்கக்கூடிய இந்த 3வது கண்ணு இருக்க நெற்றிக்கண்ணு, அந்த லலாட்ட நேத்திரம், அதனால பிரேமையோடு பார்க்க இவருடைய அந்த நெற்றிக்கண்ணிலேருந்து ரேதஸ் வெளிப்பட்டுடுது. ஊர்த்வரேதஸ்ன்னு பேர். ரொம்ப யோகீஸ்வரர்கள் சித்த புருஷர்கள்லாம் ரேதஸ் கீழ் நோக்கி போகாமல் மேல் நோக்கி பிரவகிக்க ஆரம்பிச்சிடும் அதனுடைய யோக சக்தியினால். அப்படி அவளுக்கே இருக்கும்போது யோகீஸ்வரராக இருக்கக்கூடிய ஜெகத்குரு அதனால நெற்றிக்கண் வழியாக அப்படியே தெரிச்சு விழருது. 6 நெற்றிக்கண்லேருந்து 6 விதமான ரேதஸ் அப்படி ஜுவலிக்கிறது. அக்னிமயமான ஒரு தேஜஸாக வெளியில் வந்து விழுந்துதான். தட்சணான் நகனை ஷட்பிஹி லலாட்டைஹி ஊர்த்வரேதஸா நிரகாத் கோடி சூர்யாபம் தேஜக்காலாக்னி சந்நிபம். கோடி சூரியன் சேர்ந்தா என்ன ஒரு பிரகாசம் உண்டோ அந்த பிரகாசத்தோட அப்படி வெளியில் வந்தது. காலாக்னி சந்நிபம், பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய அக்னி மாதிரி பிரகாசிக்கிறது. இந்த 6 விதமான தேஜஸ், கண்கள்லேருந்து உண்டான 6 தேஜஸும் அதனுடைய ஒரு ஜோதிஷு உலகம் பூரா வியாபிக்கிறது. எப்படி ஹாலாகல விஷத்தினுடைய கொடுமை அண்ட சராச்சரமும் வியாபிச்சதோ, விஷத்தினுடைய ஒரு வீரியம், அதே மாதிரி இந்த அக்னியினுடைய ஜுவாலை உலகம் பூரா வியாபிக்கிறதாம். சோடாதேன ஜகத் சர்வம் வியாப்தம் சர்வம் சராச்சரம் அமராஸ்தேஜசாதேன நித்ருவுஹு சர்வதோ திஷா. சாம்பவமான தேஜஸை பார்த்துட்டு தேவதைகள்லாம் சரிதறிக்க ஓடுறார்கள். ரொம்ப பயந்துன்னு ஓடி ஓடி எங்கே போகிறதுன்னு தெரியல. எங்கே போனாலும் இந்த ஜுவாலையினுடைய நெடி தாங்கலை அவர்களுக்கு. அப்பிராப்த சரணாக திக்ஷு பிராப்தாஸ்தே சத்வரம் புனः அனன்ய சரணாபூய சரணம் பிராபுரீஸ்வரம். எங்கே போய் சரணமடைகிறதுன்னு தெரியல. இந்த 6 தேஜஸ்லேருந்து நம்மளை யார் காப்பாற்றுவா அப்படின்னு தெரியாமல் பல இடங்கள்லையும் சுத்திவிட்டு தேவதைகள்லாம் பரமேஸ்வரனையும் என்று சரணம் அடைஞ்சார்கள். சரணம் சரணம் தேவ சரணன்னோ பவாப்ஜய சர்வஜ்ஞ சர்வலோகேஷ சர்வசக்தி சமன்வித சர்வார்த்த சாதனோபாய சர்வஜீவ கஜாபர ரக்ஷாஸ்மாம் தேஜசானேன சந்நிருத்தே க்ஷணான்ஷனாது. பரமேஸ்வரா, இந்த தேஜஸ்லேருந்து எங்களை காப்பாற்றுங்கோ. எங்களுக்கு இதனுடைய வீரியம் தாங்க முடியல. நீங்கள் தான் தயாநிதியாக பிரகாசிக்கிறேன், எங்களை காப்பாற்றி அனுகிரகம் பண்ணணும் என்று தேவதைகள்லாம் சரணம் அடைஞ்சார்கள். தத்தேஜஸ்மிருதி மாத்திரேன பித்ரோ பிராப அந்திகம் க்ஷணாது சூக்ஷ்மீபூதம் புனஷோடா சிதம் சாந்தம் ததஞ்சசா. கிருபாநிதியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் இவர்களுடைய பிரார்த்தனையை கேட்டு மனசனால ஸ்மரிச்சார். ஸ்மரித்த உடனேயே தகப்பனாரை நோக்கி குழந்தைகள் ஓடுற மாதிரி பரமேஸ்வரன்டேந்து வெளியில் வந்ததான அந்த 6 தேஜஸும் அங்கேருந்து கிடுகிடுன்னு சின்ன ரூபமாக மாறி பரமேஸ்வரன்கிட்ட ஓடி வந்துடுத்தான். எங்கே பார்த்தாலும் வியாபிச்சிருந்த தேஜஸ் சூக்ஷ்மமாக ஆகி 6 தேஜஸாக மாறி பரமேஸ்வரனுடைய அந்திகம் சமீபத்தில் வந்து அப்படி காட்சி கொடுக்கறது. சூக்ஷ்மீபூதம் புனஷோடா சிதம் சாந்தம் ததம் தசா ததோ தேவ கிருபாமூர்த்தி அமரானு அவலோக்கிய. 6 தேஜஸும் பிரகாசிச்சுருக்கு.
சாந்தமாக ஆயிடுத்து. அங்கே தேவதைகள்லாம் கையை கூப்பி நமஸ்காரம் பண்ணி நிற்கிறா பரமேஸ்வரன் கைலாசத்தில். எல்லாரும் திக்கு தெரிச்சு ஓடினா, மடியில் இருந்து உட்கார்ந்துருந்த பார்வதியும் தலை தெரிச்சு ஓடிவிட்டான். அவளுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒரே தேஜஸாக இருக்குங்கிறதுனால பார்வதி ஓடி போயிட்டா, உள்ளுக்குள்ளே போயிட்டா. எல்லா தேவதைகளும் கையை கூப்பி நின்னா. பரமேஸ்வரன் சொன்னார், இந்த தேஜஸை நீங்கள் எடுத்துட்டு போய் கங்கையில் கொண்டு போய் சேர்த்துருங்கோ, உங்களுக்கெல்லாம் க்ஷேமங்கள் ஏற்படும் என்று சொன்னா. தேவதைகள் சொன்னா, உங்களுடைய வீரியம் தேஜஸ் எங்களால் சுமக்க முடியுமா, எங்களால் நெருங்க தான் முடியுமா, அது எங்கே நாங்கள் எங்கே என்று சொல்ல, உங்கள்கிட்ட 2 பேருக்கு உண்டிய அந்த சக்தி உண்டு. வன்னிவாயு அக்னி பகவானுக்கும் வாயு தேவனுக்கும் இதை சுமக்கக்கூடிய சக்தியை நான் தரேன், இந்த தேஜஸ் தரிக்கக்கூடிய சக்தியை நான் தரேன். அதனால் நீங்கள் 2 பேரும் இந்த தேஜஸை எடுத்துட்டு போங்கோ, கங்கையில் கொண்டு போய் விட்டுருங்கோ. தேவதைகள் நீங்கள் எல்லாரும் பின்தொடர்ந்துட்டே போங்கள் என்று பரமேஸ்வரன் உத்தரவு போடுறார். கதோ தேவா கிருபாமூர்த்தி அமரானவலோக்கிய வன்னிவாயு சமாஹூய வசனம் சேதமப்ரவீத் யுவாமிதம் மஹத்வன்னே வாயோஷோடாஸ்திதம் புனः ஆமரீம் ஆபகாமாஷு சம்பிராபயதமாச்சிரம் அந்தே சரவணஸ்யைதத் ஆக்ஞயா மம லேககைः. வன்னிவாயு சமாஹூய, அக்னியும் வாயுவையும் கூப்பிட்டு எடுத்துன்னு போங்கன்னு சொல்ல, பரமேஸ்வரனுடைய ஆக்ஞையை ஏற்றுண்டு அக்னி பகவானும் வாயுதேவதும் தூக்க முடியாமல் அந்த 6 தேஜஸையும் எடுத்துண்டு சுமந்துண்டு ஆகாச மார்க்கமாக கங்கையை நோக்கி எடுத்துட்டு போனார்கள். தேவதைகள்லாம் பின்னாடியே பின்தொடர்ந்து போறார்கள். ஈசேனதௌ சமாதிஷ்டௌ வன்னிவாயு மகாபலௌ தேஜசோ வஹனே தஸ்ய சராரண்யாந்தமுஞ்சசா தேவம் பிரணம்ய தௌ பக்த்யா ப்ரூதாம் பீதௌ கிருதாஞ்சலி ஆவாங்க்வ பவத் தேஜः சர்வலோக அபிபாவிபோ பாவகः பாரமீஷம் தத் சீதலம் தேஜசாஜ்வலத் சமூக்கிய ஷட்விதம் மூர்தா கியத்தூரம் ஸ்ரமங்கதः. அக்னி பகவான் தேஜஸை தூக்கின்னு போனார். கொஞ்சம் தூரம் போன உடனே அவரால் தூக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கீழே வைக்கப்படாது. அதனால் வாயு பகவானை கூப்பிட்டு அவர்கிட்ட கொடுத்தார். அவர் கொஞ்சம் தூரம் தூக்கின்னு போனார். அவருக்கும் சிரமம் வந்துடுத்து, பரிசிரமம். உடனே அக்னி பகவான்கிட்ட கொடுத்தார். அவர் கொஞ்சம் தூரம் தூக்கின்னு போனார். இப்படியே மாற்றி மாற்றி அக்னியும் வாயுவும் அந்த சாம்பவமான தேஜஸை சுமந்துண்டு ஒரு மாதிரி கங்கை கிட்ட போய் சேர்ந்தார்கள். எல்லா தேவதைகளும் பின்தொடர்ந்து வரார்கள். பிரம்மா, தேவேந்திரன், மகாவிஷ்ணு உள்பட எல்லாரும் ஜெயகோஷம் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வரார்கள். தேன பீத ஜலா கங்கா தேஜசா தனுதாங்கதா யத்ரேன மகதாதாபியாம் நிக்ஷித்ரம் தத்ர தச்சிவம் மத்தியே சரதடாகஸ்ய பத்மமத்யம் நிநாயசா. கங்கைக்கு எடுத்துன்னு போய் இந்த தேஜஸை கங்கையில் சமர்ப்பணம் பண்ணார்கள். எந்த இடத்துல இவர் தேஜஸை விட்டாரோர்களோ தேவதைகள் அக்னி வாயு, அந்த இடத்துல உள்ள கங்காஜலெல்லாம் வத்தி போயிடுது. அவ்வளவு தேஜஸ், அதனுடைய உக்ரம் தாங்கலை. பார்த்தா ஒரே பத்மகண்டமாக இருந்தது, தாமர புஷ்பமாக இருந்தது. கங்கை என்ன பண்ணினா மெதுவாக அதை அப்படியே ஒதுக்கி ஓரமாக கரையோரமாக தள்ளிவிட்டா தேஜஸை. இந்த கரை பூரா சரங்கள் முளைச்சிருந்தது. சரம்னா நாணல், நாணல் புல்லு நிறைய முளைச்சிருக்கக்கூடிய பிரதேசம், அதுதான் சரவணம்னு பேர். அந்த இடத்துல இந்த தேஜஸ் பூரா ஒதுங்கிது. நிறைய தாமர புஷ்பங்களும் இருக்கு அங்கே. மத்தியே சரதடாகஸ்யே
பத்மமத்யன் நிநாஜசா சஹஸ்ரசூரிய பிரதிமம் தத்ர தச்சாம்பவம் மஜஹா. 1000 சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறது. அந்த தேஜஸ் கங்கா ஜலத்தில் விடும்போது 6ஆக இருந்தது, உடனே 1ஆக மாறிடுத்து, ஒரே தேஜஸாக மாறி பிரகாசிச்சுட்டு இருந்தது. 1000 சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறது. எல்லாரும் பார்க்கிறார்கள் தேவதைகள், இது என்ன, இது ஒண்டி தனியாக இருக்கே. மெதுவாக கங்கா ஜலத்தை பூரா சாப்பிட்டுது. அதுக்கப்புறம் அப்படியே கரை ஒதுங்குற மாதிரி ஒதுங்கி இந்த நாணக்கு புல் நடுப்புற இருக்கு, அதுவும் தாமரை புஷ்பத்துக்கு மத்தியத்தில் வந்து உட்கார்ந்துருக்கு. அப்படின்னு பார்த்துட்டே இருக்கு, கையை கூப்பின்னு நிற்கிறார்கள். திடீர்னு அந்த தேஜஸானது அழகான ஒரு குழந்தையா மாறிடுத்து. 6 முகத்தோட, 12 கைகளோடு கூட, 2 கால்களோடு கூட, மனசை அபகரிக்கக்கூடிய ஒரு திருமேனியோடு கூட, ஷண்முக பெருமானாக ஸ்கந்தனாக அப்படியே ஆவிர்பவிச்சார் பகவான் சரவணத்தில். ஷட்வக்ரம் துவாதசபுஜம் விபாதம் சுமனோஹரம் வபுப்புபோஷ ஜகதாஹம் மங்களாயுஷ்யவர்தனம் குமாரசுகுமாராணாம் நிதர்சனமபூட்சணாத். சுகுமாராணாம் குமாரஹா, குமாரன் அப்படின்னு பெயருடையதாக மங்களத்தையும் ஆயுஷையும் விருத்தி பண்ணக்கூடிய திருமேனியாம். முருகனுடைய சரீரம், முருகனதனுடைய ஒரு சன்னிதானமே மங்களத்தை கொடுக்கும். முருகனுடைய சன்னிதானமே ஆயுஷை விருத்தி பண்ணணும். அப்படிங்கிறதுனால மங்களாயுஷ்ய வர்தனமான சரீரம், மங்களங்களையும் தீர்க்கமான ஆயுஷையும் விருத்தி பண்ணக்கூடிய சரீரத்தோடு கூட 6 முகமாக ஒரு குழந்தை அழகா தாமர புஷ்பத்துக்கு நடுப்புற சிரிச்ச முகமாக பிரகாசிக்கிறது. 12 கைகள் இருக்கு, கால் உண்டி 2 கால். ஷட்வக்ரம் துவாதசபுஜம் விவாதம் சுமனோஹரம் வபுப்புபோஷ ஜகதாம் மங்களாயுஷ்யவர்தனம் சுகுமாரஹா சுகுமாராணாம் நிதர்சனமபூக்ஷணாத். ஆகாசத்திலேருந்து புஷ்ப விருட்டிகள் ஏற்பட்டது. நிறைய புஷ்பங்கள்லாம் வருஷிக்கிறார்கள். முருகனுடைய அவதாரமான சந்தர்ப்பத்திலே தேவதைகள்லாம் புஷ்ப வருஷங்கள் வருஷித்தார்கள். ஆகாசத்தில் துந்துபி வாத்தியங்கள்லாம் வாசிக்கப்பட்டது. அப்சர ஸ்திரீகள்லாம் நர்த்தனம் ஆடினார்கள். லாஸ்ய கலாகுலாக, திக்குகள்லாம் பிரசன்னமாக இருந்தது. காத்து சுகமாக வீசிச்சு. புஷ்பவிருஷ்டிஹி அபூத் தத்ர திவ்யதுந்துபி நிஸ்வனைஹி நடுதுஷ்யே அப்சரஸ் சங்காஹ சர்வே லாஸ்ய கலாகுலாஹ திஷ பிரசேதுர்மருதஹ பவிஷ்ய சுகமாத்மனாம் விருந்தாரக கணேந்திராணாம் புவனேஷு அதிசோபனம் ஐஷம் ஜோதிஸ்சுராः சர்வே பிரதமம் சுமனோகரம். இந்த அழகான குமாரனுடைய உருவத்தை பார்த்தார்களோ இல்லையோ தேவதைகள் மனசுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. அப்பாடா, நமக்கெல்லாம் சூரபத்மன்டேந்து விடுதலை கிடைச்சாச்சு, சுகங்கள் வந்தாச்சு, துக்கங்கள் போயாச்சு அப்படின்னு நினைச்சாலாம். குமார ரூபம் உத்வீக்ஷ கிருதகிருத்யா வவந்திரே. எல்லாரும் அந்த குழந்தையை நமஸ்காரம் பண்றார்கள். ஸ்வஸ்வம் ஐஸ்வர்யம், நம்பாத்து குழந்தைங்கிற அபிமானம் மாதிரி ஒவ்வொரு தேவதைகளுமே என்னுடைய ஐஸ்வர்யம் இது, இந்த குழந்தை என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய சொத்து, எங்களுடைய சொத்து என்று தேவதைகள்லாம் உரிமை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாலாம். மேனிரே ஸ்வஸ்வம் ஐஸ்வர்யம் யதா பூர்வம் வயம் புனः போக்ஷ்யாமஹே அசுரேந்திரேபியः புனராணீய வைபவாத். சாதனம் சக்ருரங்கசாம். அசுரேந்திரனா இருக்கக்கூடிய சூரபத்மனுக்கு சேவை பண்ணிட்டு நம்ம ஜென்மா வீணாடிச்சிருக்கோம். இனிமே இந்த குழந்தைக்கு தான் சேவை பண்ணணும், இந்த குழந்தைக்கு தான் கைங்கரியம் பண்ணணும் என்று, இந்த குழந்தை தான் நம்மளாம் காப்பாற்ற போகிறது, தேவகுலத்தை பூரா ரட்சிக்கக்கூடிய குழந்தை அப்படின்னு தேவதைகள்லாம் ஆனந்திக்கிறார். சேவையா ஸ்வேஜி தத் சேவாம் சாதனம் சக்ருரஞ்சசாம் ரரக்ஷுகு அஸ்ய பரிதஹ திசோ வஜ்ரிமுகாசுராஹ. எல்லா தேவதைகளும் ஆனந்தப்பட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி
புஷ்பவருஷங்கள் பண்ணி பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கா. இந்த குழந்தை கழுக்குன்னு சிரிச்சுட்டு படுத்துட்டு இருக்கு. இந்த சரவணம்னு சொல்லக்கூடிய இந்த காட்டில் தாமர புஷ்பத்துக்கு நடுப்புற அப்படி காட்சி கொடுக்கறது. மகாவிஷ்ணு பார்த்தார், ஏன்பா பிறந்த குழந்தை இப்போ தான் ஜனிச்சிருக்கு, குழந்தைக்கு என்ன வேணும்னு கவனிக்க வேண்டாமா? எல்லாரும் அவாவா என்னென்னமோ பேசின்னு சந்தோஷப்பட்டுன்னு ஆனந்தப்பட்டுன்னு இருக்கமே. முதல்ல பிறந்த குழந்தைக்கு க்ஷீரம் வேண்டாமா? ஸ்தன்யபானங்கள் பண்ணி வைக்கணும். அதனால் அதை பற்றி யோசிப்போம் என்று இப்படியே திரும்பி பார்த்தார்கள். அங்கேயே எல்லா தேவதைகளும் ஆகாசத்தில் உள்ள எல்லாரும் அங்கே கூடியிருக்கா. நட்சத்திர மண்டலங்கள் கிரக மண்டலங்கள் எல்லாமே அங்கே இருக்கா. இந்த நட்சத்திர மண்டலங்களுக்குள்ளே கிருத்திகா தேவிகள் அப்படின்னு கிருத்திகா நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் 6 பேர், 6 ஸ்திரீகள். அம்பா, துலா, இதத்னிஹி, அப்ரஜந்தி, மேகயந்தி, வருஷயந்தி, சுகுணீகா நாமாசி. வேதங்கள் இந்த 6 கிருத்திகா நட்சத்திர தேவதைகளை பற்றி விஸ்தரித்து பேசுறது. ஷட்கிருத்திகா முக்கிய யோகம் வகந்தி. அந்த கார்த்திகை பெண்கள் சொல்லக்கூடிய இந்த 6 நட்சத்திரம் அவர்கள் கண்ணில் தென்பட்டார்கள். மகாவிஷ்ணு பார்த்தார், கார்த்திகை பெண்களே, நீங்கள் இந்த குழந்தைக்கு பால் கொடுத்து ஸ்தன்யபானங்கள் பண்ணுவீர்கள் என்று உத்தரவு போட்டார். ஏவம் பரிச்சரத் ஸ்வேஷு விஷ்ணுர்தைத்ய நிஷூதனः ஷட்கிருத்திகா சமாஹூயே ஸ்தன்யமேனமபாயஜத் பிரத்யஹம் கிருத்திகாயூயம் பவதா ஆக்னேயமாதரः இது விஷ்ணுவச்ச ஸ்ருத்வா கிருத்திகா ஷட்சதாः புனः ஆக்னேயமாதரः முக்கியயோகம் வஹந்த்யஸ்தம் பிரஸ்னுவந்தः பஜஸ்தனைः ஆகத்ய பிரீதி சம்யுக்தாः சன்யமேனமபாயஜன்னே. சந்தோஷப்பட்டார்கள் அவர்கள். இப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சதே, எந்த பிரதிப்பிரயோஜனத்தையும் அவர்கள் எதிர்பார்க்கல. இந்த குழந்தையை பார்த்த உடனே தானாகவே சிரவிக்கிறது ஸ்தன்யம். அதனால் சந்தோஷத்தோடு கூட 6 பேரும் சேர்ந்து இந்த குழந்தைகிட்ட வரார்கள். ஆக்ஞயாஸ்ய ஆகதாஸ்யாசு சமீபம் சோபிஷாம்பவா. ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கணும்னு 6 ஸ்திரீகளும் கிட்டக்க வரா. இந்த ஒரே ஒரு குழந்தை தானே 6 முகத்தோட 12 கைகளோடு காட்சி கொடுக்கறது. முருகன் பார்த்தான், வர்றது 6 பேர், 6 பக்தர்கள். ஒவ்வொருத்தரும் தனக்கு வேணும் நான் நினைக்கிறா. நம்ம ஒருத்தனாக இருந்தால் இது சரியாக வராது. அதனால 6 பேராக மாறணும் என்று நினச்சிண்டு அனுகிரகம் பண்ணுறதுக்காக ஒரே சரீரத்தை 6 சரீரமாக தன்னை பிரிச்சுட்டார் முருகன். 6 முகனாக, ஒன்னொன்றுக்கும் ஒரு முகமாக, ஒரு சரீரமாக, 2 கை 2 காலோட அப்படி 6ஆக பிரிச்சுண்டு 6 தாமரை போல பிரகாசித்தார். தாசாம் அனுகிரகார்த்தாய ஷோடாமூர்த்தி அபூட்சணாத் தாவீக்ஷ சுகுமாரம் தம் குமாரம் புஷ்கரோபரி பிரத்யேகமேகமாதாய பிரகிருஷ்டேன அந்தராஹத்வனா ரஸ்னுமந்தியஸ்ச தாஸ் சர்வாஹ ஜிக்ஹ்ரிதே முகயானனைஹி. சந்தோஷப்பட்டார்கள். தாமர புஷ்பத்தில் பிரகாசிக்கக்கூடிய குழந்தையை எடுத்து ஆலிங்கனம் பண்ணி ஸ்தன்யபானம் பண்ணி வச்சு உச்சி முகந்து பார்த்து எல்லாரும் கிருத்தகிருத்தியர்களாக தன்னை நினைச்சின்றார்கள். கிருத்திகா தேவிகள்லாம் வத்வேடுஷாயித்வா தூலாலயந்தஸ்ததோஷிரே. இப்படி 6 குழந்தையாக மாறி 6 பேர்ட்டையும் ஸ்தன்யபானம் பண்ணிட்டு அந்த குழந்தை ஸ்தன்யபானம் பண்ணிட்டு 6 தாமர புஷ்பத்தில் குழந்தைய விட்டுட்டார்கள். அனண்ட போய் நின்றிருந்தார்கள். தேவதைகள்லாம் காத்துருக்கா. இதுக்கு நடுப்புற கைலாசத்தில் என்ன ஆச்சுன்னார், கைலாசத்தில் பார்வதி பரமேஸ்வரால் சேர்ந்து உட்கார்ந்துருக்கும் போது தான் பரமேஸ்வரன் தன்னுடைய 6 முகத்தை வெளிப்படுத்தி நேத்ராக்னி மூலமாக அதை வெளிப்படுத்தினார். அதனுடைய ஜுவாலை தாங்காமல் எல்லாரும் அங்கங்கே ஓடினா அப்படின்னு பார்த்தோம். அந்த சந்தர்ப்பத்தில்
பார்வதியும் சேர்ந்து பயந்து ஓடினான். அங்கமீஷம் பரித்யஜ்ய சம்பிராந்த ஹிருதயார்த்ரவத் பிரஸ்கலத்பாதகமலா நிஷாந்தாபிமுகி முஹு. வேகமாக ஓடுறா, பரபரப்போட. எங்கேயாவது ஓடணுமேனு பார்வதி பரமேஸ்வரனுடைய மடியிலேருந்து குதித்து ஓடும்போது கைலாசத்தில் அப்படியே கால் இடறது. கால் இடறினா காலில் சலங்க போட்டுன்னு இருக்கா, கொலுசு பாதசரம். அதில் நிறைய நவரத்னங்கள்லாம் பதிக்கப்பட்டிருக்கு. 9 விதமான ரத்னங்கள். ஸ்கலதோ பாதஜோர் வேகாது மஞ்சீர கச்சிதானி வை ரத்னானி மார்கபரியந்தே நமாவி வியகலன்ஷனாது. தேவி விதித விருத்தாந்தா தேவாம் ஸ்தானசபத்கிருதா. இப்படியே காலில் போட்டிருந்த இந்த பாதசரம் தெரிச்சு அதில் உள்ள மணிகள்லாம் தெரிச்சு கீழே விழுந்தது. 2 பக்கமும் தெரிச்சு விழுந்தது. உள்ளே போனா அதுக்கப்புறம் சுதாரிச்சுண்டா. என்ன நடந்ததுன்னு பார்த்தா தேஜஸ் இவன் சுதாரிச்சுன்னு திரும்பி வர்றதுக்குள்ள அந்த தேஜஸுக்கு பயந்து தேவதைகள்லாம் ஓட திரும்பி பரமேஸ்வரனை சரணமடைய, பரமேஸ்வரன் தேஜஸ் எல்லாம் சாந்தமாக்க இந்த அக்னியும் வாயுவும் கூப்பிட்டு எடுத்துன்னு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். என்ன நடந்ததுன்னே தெரியல. திரும்பி வந்து பார்வதி பார்க்குறா, இவ்வளோ தூரம் ஆயிடுத்து. பார்வதிக்கு அசாத்திய கோபம் வந்துதான். யார்கிட்ட? தேவதைகள்கிட்ட. என்ன அவசரம் இப்போ? இத்தனை காலம் பொறுமையாக இருந்தேல, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடாதா? அழகா வீரோத்பத்தி ஆகி ஸ்கந்தன் பிறந்து நாங்கள் அனுப்பிச்சி வைக்க மாட்டோமா? அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துட்டேலே சுவாமி. இப்படி என்னையும் என்னுடைய பர்த்தாவையும் ஒன்று சேர விடாமல் அடிச்சு விட்டேல அப்படின்னு தேவதைகள்கிட்ட கோபம் வந்தது. யஸ்மாதஜ்ஞாத் சுராயூயம் மாமகாது ஆத்மசம்பவம் நசந்திரேஸ்யூயம் அனபத்யா பவிஷ்யத. அழகா இந்த முருகன் எங்கிட்டயே பிறந்திருப்பான். சரவணத்தில் போய் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை, கங்கையில் போய் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லையே, எங்கிட்டயே உண்டாயிருப்பான் முருகன். உங்களுடைய அவசரத்தினால கெடுத்துட்டேன். என்னுடைய ஸ்தானத்தில் உண்டாக வேண்டிய புத்திரனே அப்படி உண்டாக்காமல் கெடுத்த உங்களுக்கு, தேவதைகளான உங்களுக்கு ஒத்தருக்கும் கூட இனிமேல் குழந்தையே பிறக்காதுன்னு சாபம் கொடுத்துட்டான். யஸ்மாதஜ்ஞாத் சுராயூயம் மாமகாதாத்மசம்பவம் நசந்தத்யேஸ்ய தத்யூயம் அனபத்யா பவிஷ்யத. புனரேகமுமா பர்த்து ஆசசாத சுச்சிஸ்மிதா. இதெல்லாம் சாபம் கொடுத்துட்டு மறுபடியும் பரமேஸ்வரனுடைய மடியில் வந்து உட்கார்ந்தா. விபந்தி நாமபூத் கர்ப்பா யடரேஷு சிவானனம் தாசாம் மரீச்சிபிர்பாணோ காளிகானாம் ஷநாதோ ஆலோக்ய தேவி தாசாம் தத் பாவமாரக்தலோச்சனாம் கர்ப்பஞ்ச ஜடரே பூயः மன்யு பிரஸ்புரிதாதரா ஆப்ரசூத்வம் சகர்ப்பாश्च சிரம் பவத கன்யகாः. மடியில் உட்கார்ந்திருந்ததான பார்வதி திடீர்னு கீழே குதிச்சு ஓடினா. ஓடும்போது காலிலேருந்து சலங்க அது இடறித்து அதில் உள்ள மணிகள்லாம் தெரிச்சுது. என்னமோ தெரிச்சு என்னமோ சத்தம் வருதேன்னு பரமேஸ்வரன் அந்த வீரியத்தில் இருக்கக்கூடிய க்ஷணம் ஊர்த்வரேதஸாக இருந்துட்டு நெத்திக்கண்ணிலேருந்து அக்னியை வெளிப்பட்டு அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அது. அந்த சந்தர்ப்பத்தில் அதே மனோபாவத்தோடு பரமேஸ்வரன் இருக்கார். இன்னும் அந்த வீரியம் அடங்கலை அவருக்கு. பார்வதி இப்படி ஓடும்போது தடுக்கி ஏதோ சத்தம் கேட்டுதா. பரமேஸ்வரன் அப்படி திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்தா இந்த காலிலேருந்து வெளியில் வந்ததான நவரத்னங்கள். நவரத்னத்திலே ஒவ்வொரு ரத்னத்திலையுமே பார்வதியினுடைய பிம்பம் பிரதிபலிக்கிறது.
அப்படியே கண்ணாடியில் தெரிகிற மாதிரி பார்வதியினுடைய உருவம் தெரியறது. ஒன்னொன்னுலையுமே 9 ரத்னங்கள் உண்டு. வைடூரியம், கோமேதகம், வஜ்ரம், இப்படிலாம் 9 ரத்னங்களும் தெரிகிறது. ஒவ்வொரு ரத்னத்திலையுமே பார்வதியினுடைய ஸ்வரூபம் தெரியுது. இந்த ஸ்வரூபத்தை பரமேஸ்வரன் பார்த்துட்டார். இந்த மனோபாவத்தோடு, இந்த வீரியத்தோடு, அந்த கண்ணோடு இப்படி பார்த்தாரோ இல்லையோ, அதுலேருந்து அந்த ஸ்திரீகள்லாம் வெளியில் வந்துவிட்டான். பொம்முநாட்டிகள் வெளியில் வந்தது ஆச்சரியம் இல்லை. அந்த ரத்னத்தில் பிரதிபலித்ததான நவரத்ன ஸ்திரீகள் இருக்காளே, அவர்கள்லாம் கர்ப்பவதியாயிட்டா. கர்ப்பவதியாகி வெளியில் வந்துட்டா. பார்வதி திரும்பி வந்து அக்னி தேவதைகள்லாம் சாபத்தை கொடுத்துட்டு திரும்பி பார்க்குறா. 9 பேர் கர்ப்பவதியாக நிற்கிறான். அவளுக்கு அசாத்திய கோபம் எடுத்தோம். என்ன நடந்ததுன்னு யூகிச்சுண்டா. அவ சொன்னா, கர்ப்பமாயிட்டு நீங்களாம் கர்ப்பவதியாக இருக்கேன், எனக்கு போட்டியா? எங்கிட்ட முருகன் பொருட்களேன்னு நான் ஒரு மாதிரி வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கும்போது நீங்கள் சாம்பவ தேஜஸ தரணம் பண்ணிட்டு இருக்கையிலே, அதனால சொல்லு, நீங்கள் வந்து உங்கள் வயத்தில் உள்ள கர்ப்பம் அப்படியே இருக்கட்டும், பிரசவம் வரைக்கும் ஆக வேண்டாம் அப்படின்னு அவளை குறித்து சாபம் கொடுத்துட்டான். சாபம் கொடுத்தா பரமேஸ்வரன் பார்த்தார, சரி இதை கொஞ்சம் ஆற போடட்டும், இது சந்தர்ப்பம் சரியில்லை அப்படின்னு அவளை கூப்பிட்டு, நீங்கள்லாம் பார்வதிக்கு சுஷ்ரூஷை பண்ணிட்டே இருங்கோ கொஞ்ச காலம் அப்படின்னு உத்தரவு போட்டா. ஆலோக்கிய தேவி தாசாம் தது பாவமாரக்தலோச்சனா கர்ப்பேம் ஜடரே பூய மன்யு பிரஸ்புரிதாதரா மா பிரசூத்வம் சகர்ப்பாஸ்சே சிரம் பவத கன்யகாः சுஷ்ரூஷமானாஸ்தாஸ்சாபி பார்வதீம் ஈஷசாசனாத். கொஞ்ச காலம் ஆச்சு. பார்வதி பரமேஸ்வரால் தனியாக சந்தோஷமாக இருக்கும்போது, பார்வதி சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சின்றார் பரமேஸ்வரன். ஏம்மா, இந்த சுஷ்ரூஷை பண்ணுறக்கூடிய இந்த நவரத்ன ஸ்திரீகள்லாம் அவள் கர்ப்பத்தோடு சிரமப்பட்டுருக்கா, நீ கொடுத்திய அந்த சாபம் அதெல்லாம் வாபஸ் வாங்கி அவளுக்கு பிரசவம் ஏற்படுறதுக்கு அனுகிரகம் பண்ணணும், அனுமதி கொடு என்று கேட்க, அம்பாளும் சிரிச்சுட்டே அனுமதி கொடுத்தாலாம். ஸ்வயம் பிரசன்னா சர்வாணி பிராப்தேஷாஜ்ஞாச்சதாஸ்ஸகீஹி அனுஜக்ராஹ கர்ப்பாணாம் அவதாரோஸ்து பூதயே. இந்த கர்ப்பமானது உலகத்துக்கே க்ஷேமத்தையும் மங்களத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் என்று அனுகிரகம் பண்ணினா அம்பாள். ஜகதாமிதி தாஸ்வேவம் நவஜாதாக மகோஜசா. உடனே 9 ஸ்திரீகள்டேந்தும் 9 வீரர்கள் உண்டானார்கள். நவவீரர்கள்னு பேர். முருகனுக்கு சகோதரர்களாக 9 பேர்கள் உண்டானார்கள். ரக்தவல்லி அப்படிங்கிற ஸ்திரீகள்டேந்து வீரபாகுங்கிற வீரன் உண்டானாம். தரளவல்லி முக்தாமணி அந்த ஸ்திரீட்டேந்து வீரகேசரிங்கிற வீரன் உண்டானாம். பௌஷீவல்லி அப்படின்னு பேர் புஷ்பராக கல்லேருந்து உண்டானவள். அவகிட்டேருந்து வீரமகேந்திரங்கிற வீரன் உண்டானாம். கோமேதக மணிலேருந்து உண்டான கோமேத திலகாங்கிற ஸ்திரீட்டேந்து வீரமகேஸ்வரங்கிற வீரன் உண்டானாம். வைடூரியத்திலேருந்து உண்டான அவன்கிட்டேருந்து வீரபுரந்தரன் அப்படிங்கிற பையன் உண்டானாம். வஜ்ரமணியிட்டேருந்து ஆரம்பித்து வீரராட்சசன் அப்படிங்கிற வீரன் உண்டானாம். மரகதத்திலேருந்து உண்டான ஸ்திரீகிட்டேருந்து வீர மார்த்தாண்டன் அப்படிங்கிற வீரன் உண்டானாம். பிரபாலவல்லி அவள்கிட்டேருந்து வீராந்தகன் அப்படின்னு பேருடைய வீரன் உண்டானாம். இந்திரநீலமணி அதிலேருந்து உண்டான ஸ்திரீகிட்டேருந்து வீரதீரன் அப்படிங்கிற வீரன் உண்டானாம். இப்படி 9 வீரர்கள், நவவீரர்கள், வீரபாகு, வீரகேசரி, வீரமகேந்திரன், வீரமாகேஸ்வரன், வீரபுரந்தரன், வீரராட்சசன், வீரமார்த்தாண்டன், வீராந்தகன், வீரதீரன் இப்படின்னு 9 பேரும் 9 ஸ்திரீகளுடைய நாபியிலேருந்து வெளியில் வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாபூது சர்வே தேசனகைஸ்தாசாம்
நாபிமார்க விநிர்கதாக பவம் பவானி சகிதம் பிரணேமுகு பிரணதார்த்திகரம். 9 வீரர்களும் வெளியில் வந்து பவம் பவானி சகிதம் பார்வதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய பரமேஸ்வர பிரதட்ச நமஸ்காரம் பண்ணி கைகூப்பி நின்றார்கள். எல்லாரையும் பார்த்து பரமேஸ்வரன் சொன்னார், வத்சாகான்னார், குழந்தைகளே நீங்கள்லாம் இன்னிலேருந்து ஆரம்பித்து என்னுடைய பையன் அவனுக்கு சகாயமாக இருந்துட்டு தேவதைகளுக்கான காரியத்தை சாதிக்கிறதுக்கு சகாயமாக இருக்கணும். பவிஷ்யதி ஹிதேஹே வத்சாஹ யுஷ்மாகம் பிரபுரவ்யயஹ பார்வதேயோ மகாபாகு அமராரினிஷூதனஹ உத்சுகோ பூதுமா தேவ்யாஹ புத்திரவக்த்ராம்புஜேக்ஷணே ஆபாஷ்ய பூதராதீஷே புத்ர்யா சஹ மகேஸ்வரஹ. என்னுடைய பையன் அவனுக்கு சர்வ காரியத்துக்கும் நீங்கள் 9 பேரும் சகோதரர்களாக இருந்துட்டு சாதகாலாக இருந்துட்டு கூடவே இருக்கணும். உங்களுக்கெல்லாம் தலைவன் அவன்தான், அவன் சொற்படி கேட்டு நடக்கணும் என்று பரமேஸ்வரன் நவவீராளுக்கு உத்தரவு போட்டார். ததாஸ்தூன்னு வினயத்தோடு ஏற்றுண்டார்கள். இதை கேட்டுட்டே இருந்தா பார்வதி, நமக்கு புள்ள பிறந்திருக்கா, சொல்லவே இல்லையே நீங்கள் அப்படின்னு பரமேஸ்வரனை பார்த்து கேட்குற. அவருக்கு தெரியாத, பரமேஸ்வரனுக்கு என்ன நடக்க போகிறோன்னு நடந்ததுன்னு தெரிஞ்சுடுத்தோம், பார்வதிக்கு தெரியலையே. நமக்கு பையன் பிறந்துட்டானா, நம்ம போய் பார்க்க வேண்டாமா, எங்கே இருக்கான் அவன் என்று சொல்ல பரமேஸ்வரன் வா போய் பார்க்கலாம் என்று சொல்ல கைலாசத்திலேருந்து ரிஷப வாகனமாக ரிஷபத்து மேலே ஏறிண்டு பார்வதி பரமேஸ்வரால் இங்கேருந்து சரவண பொய்கைக்கு கிளம்பி போறார்கள், யாத்திரை போறார்கள். குழந்தைய இப்போ முருகனை பார்க்கறதுக்காக. பிரதஸ்தே விஷமானுஹ்யே பிரணதார்த்திஹர சிவா புத்ராலோகன சஞ்சாத கௌதூகல கிருதாதரஹ படஹா பேரிஜ சங்காஹ காஹல்யா கலனிஸ்வலாஹ. ஏராளமான வாத்தியங்கள், சிவகணங்கள் எல்லாரும் கூட வரார்கள். பக்தர்கள், சப்தரிஷிகள் எல்லாரும் புடசூட ஆகாச மார்க்கமாக ரிஷபாரூடாராக பார்வதி பரமேஸ்வரால் அப்படி சரவண பொய்கையை நோக்கி வந்தார். ததானீமே பிராபட்சணேன பகவான் தேவைஹி சரவணம் முதா ததானீமேவ புத்னேஷு பித்ரோரீக்ஷண தத்பரஹ ஷோடோபவிஷ்டஸ்தாச்சைனம் பரிச்சேருஷ்ச கிருத்திகாஹ பவோபி சஹசா வியோம்னி பவான்யாசகசம் ஸ்திதஹ மேனே நிரீக்ஷ தத்வத்ரம் சபலம் லோச்சனத்ரயம் மாஹஸ்மசாதரம் தேவி மயி பஷ்ய மனோரமம் அனேன வீரசூஸ்தும் ஹி ஜகதாமார்த்திகாரினா. ஆகாசத்தில் வந்துட்டார்கள். இங்கே சரவண பொய்கையிலே அந்த தாமர புஷ்பங்களுக்கு நடுப்புற 6 குழந்தைகளும் சிரிச்சுண்டு பிரகாசிக்கிறது. கிருத்திகா ஸ்திரீகள்லாம் பக்கத்தில் நின்றுண்டு பாட்டு பாடின்னு இருக்கார்கள். தேவதைகள்லாம் சுற்றி இருக்கார்கள். இது ஆகாசத்திலேருந்து பார்த்தார் பரமேஸ்வரன். மருத்கணங்கள், மாத்திருகணங்கள் எல்லாரோட சேர்ந்து அங்கேருந்து பார்த்து ஆனந்தப்பட்டார். பார்வதியை பார்த்து சொன்னார், வீரசூஸ்துவம், வீரனை பெற்ற தாயாராக பிரகாசிக்கிற நீ வீரசூவாக பிரகாசிக்கிறம்மா. இதுதான் நம்ம குழந்தை. ஆத்மஜம் பகுதாசீனம் சரோஜேஷு ஆசனேஸ்வம். இந்த தாமர புஷ்பத்தில் உட்கார்ந்துருக்கே, இவர்கள் தான் நம்மளுடைய குமாரர்கள். விஷாதுத்தீர்ய ஜட்சணாது. பரமேஸ்வரன் பேசிகிட்டே இருக்கும்போதே பார்வதிக்கு ஆசை தாங்களே ஆவல். ரிஷபத்திலேருந்து ஒரே தாவி அந்த தாமர புஷ்பத்துக்கிட்ட ஓடுறா. குழந்தைகளை போய் பார்த்து ஆலிங்கனம் பண்ணி அணைச்சிக்கணும்னு இங்கேருந்து ஓடி போய் 6 குழந்தை இருக்கு. ஒவ்வொரு குழந்தையும் அணைச்சிக்கணும்னு தோணலை. ஒரே சமயத்தில் எல்லா குழந்தையும் அணைச்சிக்கணுங்கிறதுக்காக எல்லா குழந்தையும் ஒன்றா சேர்த்து அப்படியே மார்பா அணைச்சிண்டாளாம். காடம் ஸ்தனாந்தரே கிருத்வா சகாரைகம் ஷடப்யமூனு விபாதம் துவாதசபுஜம் ஷட்பக்திரம்
திரிஷடீக்ஷணம். அப்படியே அணைச்சுண்டா. அப்படி ஆறையும் சேர்ந்து ஒன்றா அணைச்சிருந்த உடனே ஒரு முருகனாக மாறிவிட்டார். 2 கையோட 12 கைகளோட 6 முகத்தோட திரிஷடீக்ஷணம். ஒவ்வொரு முகத்துக்கும் 3 கண்ணு, 18 கண்களோட பரமேஸ்வரம் மாதிரியே முருகனுக்கும் 3 கண்ணு, 18 கண்களோட பிரகாசிக்கிறார். சந்தோஷம் தாங்களே. அதோடையே ஸ்தன்யபானம் பண்ணி வச்சாலாம் பார்வதி குழந்தைக்கு. ததோ ஸ்தன்யம் ஸ்ருதபயாக ஸ்வர்ணபாத்திரேன சோபனம் பாலோபி லீலையாம் கஸ்தா அபௌஷத்பிஹி பஜோ முகைஹி. வித்யாமயமான ஸ்தன்யம், வித்யாஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஸ்தன்யம், ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஸ்தன்யம், அதை சொர்ணபாத்திரத்தில் ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறா. வித்யாமயம் ஞானமயம் பாவனம் மாதுராத்மனः ஆலோகயன் முகந்தஸ்யாः அபாங்கைஹி அம்புஜ பிரபைஹி அத தேவி குமாரேன சிவாங்கம் ரிஷபோபரி பிராபதுந்துபிர்கோஷைஹி ஜெகசப்தாதி மங்களைஹி. ஸ்தன்யபானம் பண்ணி வச்சா. அப்படியே குழந்தைய அணைச்சுண்டா. ஒரே தவ்வா தவ்வினா நேர பரமேஸ்வரம் பக்கத்து ரிஷபத்துக்கு மேலே முருகனோடு சேர்ந்து போய் உட்கார்ந்துட்டா பார்வதி. சோமாஸ்கந்தராக அங்கே பிரகாசிக்கிறார்கள். பார்வதி பரமேஸ்வரர், நடுப்புற முருகன். இந்த அவசரத்துக்கு சோமாஸ்கந்தன்னு பேர். பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் நடுப்புற, உமைக்கும் ஈஸ்வரனுக்கும் நடுப்புற ஸ்கந்தன் இருக்கிறது. சோமாஸ்கந்த அப்படியே ஆகாசத்திலே காட்சி கொடுக்குறா. ரிஷபாரூடாக ஆகாசத்திலேருந்து புஷ்ப வருஷங்கள்லாம் வருஷிக்கிறது. இந்த ஒரு காட்சியை பார்த்து புஷ்பவருஷ்டிரபூத்தத்ரே மித்ரோர் மூர்த்தி திவிச்சுதா நன்றுதுஹு முனயஸ் சித்தாக தண்டஹஸ்தா ஜடாதராக. மகர்ஷிகள்லாம் நமஸ்காரம் பண்ணுறார்கள். ஆரோப்பிய விஷபீஷோபி சகுமாராம் ஹிமாத்ரிஜாம் ஆலோக்கிய கிருத்திகா பிராதாது தீதோ வரமுமாபதி. கைலாசத்துக்கு போகலாம், கைலாசத்துக்கு போகலாம், கிளம்புங்கோங்கிறா பார்வதி. ஏறி உட்கார்ந்துட்டா. கீழே தேவதைகள்லாம் இருக்கா. எல்லாருமே கூட வர்றதுக்கு தயாராக இருக்கா. பரமேஸ்வரனோட சரவண பொய்கையிலேருந்து கிளம்பி மறுபடியும் கைலாசத்துக்கு குழந்தைய அழிச்சின்னு போகிறா எல்லாரும். அந்த சந்தர்ப்பத்தில் பரமேஸ்வரன் இருண்டர். என்ன கீழே குனிஞ்சு பார்த்தார். கீழே அந்த கிருத்திகா தேவிகள்லாம் நின்றுட்டு இருந்தார். 6 ஸ்திரீகளும். அவளை பார்த்து சொன்னார், அம்மா, முதல்ல நீங்கள் தான் முருகனுக்கு ஸ்தன்யபானங்கள் பண்ணி வச்சிருக்கீர்கள். உங்களுடைய ஒரு ஸ்தன்யபானத்தினால தான் முருகன் முதல் வளர்ச்சி அடைகிறான். குழந்தைக்கு ஸ்தன்யபானம் அப்படிங்கிறது வளர்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. உங்களுடைய ஸ்தன்யத்தினால தான் வளர்ச்சி அடைகிறான். யுஷ்மாபிகி வர்த்திதோ பாலஹ ஸ்தன்யேன கதசௌச்சிரம் யுஷ்மாகம் சம்யஜா லோகே கார்த்திகேயோ பவத்வஜம். அதனால உங்களுடைய பெயரையே என் பையனுக்கு வைக்க போகிறேன். இன்னிலேருந்து ஆரம்பித்து என் பையனுக்கு என்ன பேர் தெரியுமா? பேர் வைக்கிறதுன்னா முதல்ல பெயராக கார்த்திகேயன். கிருத்திகா பெண்களுடைய பையன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய கார்த்திகேயன்கிற பெயரையே என் குழந்தைக்கு சூட்டுறேன். ஏன்னா உங்களால் தான் குழந்தையானது வளர்ச்சி அடைஞ்சது. யுஷ்மாகம் சம்யஜா லோகே கார்த்திகேயோ பவத்வயம் அத்ய பிரபிருதி லோகேஸ்மின் தினே யுஷ்மாசு மாணவாக பீதஜேஸ்ய ஜரிஷ்யந்தி விரதம் சிரகிருதாதராக. அது மட்டும் இல்லை, பரமேஸ்வரன் சொல்கிறார், இன்னையிலேருந்து ஆரம்பிச்சு உங்களுடைய நாட்களில் பூலோகத்தில் எந்த மனிதர்கள் விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுறார்களோ அவர்களுடைய விருப்பத்தை பூரா என்னுடைய பையன் முருகன் நிறைவேற்றி வைப்பான். அவர்கள் என்னென்ன கேட்குறார்களோ எல்லாத்தையும் கொடுப்பான். புத்திரன் வேணும்னா புத்திரன் கிடைக்கும், ஸ்திரீ வேணும்னா ஸ்திரீ கிடைக்கும், தனம் வேணும்னா தனம் கிடைக்கும், பசு வேணும்னா பசு கிடைக்கும், வித்யை வேணும்னா வித்யை கிடைக்கும், ஒன்றுமே வேண்டாம்னா மோட்சம் கிடைக்கும். உங்களுடைய நாளில் விரதத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவனுக்கு முருகன் அனுகிரகம் பண்ணுவான்.
என்று அனுகிரகம் பண்றார். அத்ய பிரபிருதி லோகேஸ்மின் தினேஷ்மாசு மாணவாக ரீதஜேஸ்ய சரிஷ்யந்தி விரதம் சிரகிருதாதராக. சிரகிருதாதராக அதனாலதான் முதல்ல ஏற்பட்ட விரதம், முருகனுக்கு உகந்ததான விரதம் அப்படிங்கிறது கிருத்திகா விரதம் தான். கிருத்திகா நட்சத்திரத்தன்னைக்கு உபவாசமாக இருந்துட்டு முருகனை பூஜை பண்ணக்கூடிய விரதம் இருக்கே, அதுதான் முதல் விரதம். பிராச்சீனமான விரதம், பல பேர்களாலும் கடைபிடிக்கக்கூடிய விரதம், சீக்கிரமாக பலனை கொடுக்கக்கூடிய விரதம் கிருத்திக விரதம். அதுதான் சொல்கிறார், பரமேஸ்வரனுடைய வாக்குனால உத்தரவு போட்டிருக்காரு இல்லையா, இந்த நாட்களில் யார் விரதானுஷ்டானம் பண்ணுறானோ அவளுக்கு என் பையன் எல்லாத்தையும் கொடுப்பாங்கிறார். தேஷாமிஷ்டானி புத்ரோயம் சத்யோ தாஸ்யதி அசம்சயம். சந்தேகப்படாதீர்கள். புத்திரார்த்தி லபதே புத்திராணி ஸ்திரியம் ஸ்திரீகாம ஆப்னுயாத் தனார்த்தி இஷ்டதனம் பூரி பசுகாமஹா பசூன் பகூனு. குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறவன் ஒவ்வொரு மாதமும் கிருத்திகா நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாளில் பகல் பூரா உபவாசம் இருந்து முருகனுக்காக பிரார்த்தனை பண்ணிண்டு தம்பதிகளாக உபவாசம் இருந்துட்டு கிருத்திகா விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினா நல்ல அழகான முருகனுடைய அனுகிரகத்தினால அழகான புத்திரன் பிறப்பான். புத்திரார்த்தி லபதே புத்திராணி ஸ்திரியம் ஸ்திரீகாம ஆப்னுயாத். ஸ்திரீகாமனா இருக்கான், நல்ல கன்னிக்க வேணும் கல்யாணத்துக்கு அப்படின்னு நினைக்கிறான். இல்லாட்டா பிரிஞ்சு போனதான பத்னி ஒன்றா சேரணும்னு நினைக்கிறான். பெண்ணு நம்மகிட்ட வந்து சேரணும்னு நினைக்கக்கூடியவன் என்ன பண்ணணும்னா அதே கிருத்திகா விரதம் தான். கிருத்திகா நட்சத்திரத்தன்னைக்கு பூரா உபவாசமாக இருந்துட்டு முருகனை உபாசனை பண்ணிட்டு அப்படி அந்த விரதானுஷ்டானம் பண்ணினா ஸ்திரீ கிடைப்பா. ஸ்திரியம் ஸ்திரீகாம ஆப்னுயாத். பணம் வேணும்னு நினைக்கிறவங்க கூட கிருத்திகா நட்சத்திரத்தை அனுஷ்டானம் பண்ணலாம். என்ன எவ்வளவு தேவைன்னு இவன் நினைக்கிறானோ அதை காட்டிலையும் அதிகமான தனமானது கிடைக்கும். தனார்த்தி இஷ்டதனம் பூரி. பசு வேணுங்கிறவனுக்கு பசு கிடைக்கும். நல்ல படிப்பு வரணும்னு நினைக்கிறவன் கிருத்திகா விரதானுஷ்டானத்தாலும் நல்ல படிப்பாளியா அறிவாளியா மாறுவான். வித்யார்த்தி லபதே வித்யாம். ஒன்றுமே வேண்டாம், எனக்கு எல்லா ஆசையும் நிறைவேறியாச்சு, தேவையில்லைன்னு நினைக்கிறவனுக்கு கிருத்திகா விரதானுஷ்டானம் என்ன மோட்சம் கிடைக்கும். ஞான வைராக்கிய சம்பத்தி. வித்யார்த்தி லபதே வித்யாம் நிஷ்காமோ மோக்ஷமாப்னுயாத். குமாரசம்பவாத்தியாயம் யாசிர்ணோதி கிருதாதரா. ஸ்காந்தத்தில் இந்த ஒரு அத்தியாயம் இது கொண்டு தனி பலஸ்ருதி சொன்னார். இந்த குமார சம்பவம்னு பேர். குமாரன் சொல்லக்கூடிய முருகன், சம்பவம்னா பிறப்பு. முருகனுடைய பிறப்பை சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை யார் கேட்கிறார்களோ ஸ்ரத்தையோட வந்தியாபிலபதே புத்தியம் குமார சதிருஷம் துருவம், அவர்களுடைய விருப்பத்தெல்லாம் அவனே பூர்த்தி பண்ணி வைக்கிறான், முருகனே பூர்த்தி பண்ணி வைக்கிறான் அப்படின்னு இதுக்கு பலஸ்ருதி சொன்னார்கள். இப்படி கிருத்திகா தேவிகளுக்கு அனுகிரகம் பண்ணினார் பரமேஸ்வரன். அனுகிரகம் பண்ணிட்டு முருகனை அழிச்சுட்டு நேர கைலாசத்துக்கு அழிச்சுன்னு போய் தேவதைகள்லாம் கூட வர முருகனை வச்சுன்னு சந்தோஷமாக சீராட்டி பாலாட்டி என்ன உண்டோ எல்லாம் கொண்டாட்டங்கள்லாம் நடந்தது. தேவதைகள்லாம் சொன்னால் இந்த முருகனை உட்காத்தி வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கெல்லாம் இவன் தான் நாயகன், தேவதைகளான எங்களுக்கெல்லாம் தலைவன் ஒரு தேவேந்திரன்னு ஒருத்தன் இருக்கான், அவனே பயந்தாங்குழியாக இருக்கான், சண்டை வந்தான் ஓடுறான். அதுக்கு மேலே பிரம்மா இருக்கார், அவரையும் தாண்டி நடக்கிறது காரியம். அதனால எல்லாத்துக்கும் சீஃபாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தேவை. எங்களுக்கெல்லாம் சேனாபதியாக சேனாநாயகனாக முருகனை தான் நாங்கள் செலக்ட் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும், அனுகிரகம் பண்ணணும்னு பரமேஸ்வரன்ட்ட உத்தரவு கேட்க பரமேஸ்வரனும் உத்தரவு தர முருகனை உட்காந்து வச்சு கைலாசத்தில் சேனாபதியாக பிரம்மாதி தேவதைகள்லாம் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலாம். சப்ரம்மகாக சசாத்தியாச்ச ச நாராயணகாசுராக பிரம்மாண்டோதர மத்தியஸ்தா தீர்த்ததோஜைர்ஜகத்குரும் முனஜः அபிஷிச்சேச்சுஸ்தம் வசிஷ்ட பிரமுகாத்விஜாः பிரம்ம விஷ்ணுவாதி சேனானாம்
சேனாபத்தியே ஜகத்குரும். ஜகத்குருவாக பிரகாஷ் அப்படியே ஜெகத்குருவாக பாவிச்சு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு ஆனந்தப்பட்டார்கள். அப்படியே முருகன் வளர்ந்துட்டே இருக்கான். ஏராளமான பால லீலைகள்லாம் பண்ணுறார். அப்படி வளர்ந்துட்டே இருக்கும்போது சின்ன வயசு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ரிஷி ஒருத்தர், நாரதன்னு பேர் அந்த ரிஷிக்கு, அவர் யாகம் பண்ணுறதுக்காக யஜ்யங்கள் அனுஷ்டானம் பண்ணிருக்கார். ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு அதுக்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரம்லாம் பண்ணிகிட்டே இருக்கார். திடீர்னு அந்த ஆடு பெருசாக வளர ஆரம்பிச்சுடுறது. பிரம்மாண்டமாக ஒரு அசுரனே ஆடாக வந்திருக்கான். இவாளெல்லாம் பழி வாங்கணுங்கிறதுக்காக அஜ வடிவத்தில் பெரிய அசுரனே வந்திருக்கான். அது தெரியல, சாதாரண ஆடு குட்டி அப்படின்னு நினச்சிட்டு யாகசாலை கட்டி ஏதோ பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு சுபாவத்தை காமிக்க ஆரம்பிச்சுடுது. செம்மறி ஆடு மாதிரி ஆட்டுக்கடா பெரிய பூதாகாரமாக மாறி யாகசாலையை பூரா பெரட்டி எல்லாரையும் கும்பால குத்தி மர்தனங்கள் பண்ணி நகத்தை காலால் போட்டு கிழிச்சு துவம்சம் பண்ணி யாகசாலையை விட்டு வெளியில் ஓடி ஊர் பூரா நாசம் பண்ணி அதுவும் தாங்காமல் எங்கே பார்த்தாலும் சஞ்சாரம் பண்ணுறது. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தேவதைகள்லாம் பார்க்குறா, இன்னும் அடக்க முடியல, யாரும் தெரியல. உடனே எல்லாம் முருகன்கிட்ட வந்து சொல்கிறா, முருகா நீதான் என்று சொல்லு. முருகன் இங்கேருந்து வீரபாகு அனுப்புகிறான். வீரபாகு அனுப்பிச்சு இந்த ஆட்டுக்கடா எங்கே சுற்றுறதுன்னு பாரு, எந்த இடத்துல சுற்றுறதோ பிடிச்சி இழுத்துன்னு வா என்று சொல்ல, அவனும் மகா பிரயத்தனேன அதை பரட்டுண்டே ஓடுறாள். திருஷ்டுவா ஹிருஷ்டமனா ஸ்கந்தா தமத்யாவரோஹசா வார்ஷ்டிகாத கஷாகாதை தஸ்ய தர்ப்பமபாகரோது மேஷம் பூஷசஹசிராபம் மனோ நில மகாஜபம். அங்கேருந்து விரட்டி கிடுகிடுன்னு கொண்டு வந்து முருகன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஆட்டுக்கடாவை விரட்டி விட்டுட்டான் வீரபாகு. கிட்டக்க வந்ததோ இல்லையோ முருகன் ஒரே தாவி இந்த ஆடு மேலே ஏறி உட்கார்ந்துட்டார். அஜவாகனாக பிரகாசிச்சார். எப்படியாவது முதுகுலேந்து முருகனை கீழே தள்ளணும்னு அந்த அசுரன் பயங்கரமாக உருண்டு பிறண்டு குட்டிக்கரணம் போட்டு என்னென்னமோ பண்ணுறான். ஆனால் முருகனை கீழே தள்ள முடியல. குதிக்காலால் ஒரு விட்டார் முருகன். அவனுடைய தர்ப்பம் பூரா கர்வம் பூரா அடங்கித்து முருகனுடைய அங்கஸ்பர்ஷம் பண்ண உடனே அதுக்கும் தத்துவஞானம் ஏற்பட்டது அந்த அசுரனுக்கும். உடனே அவன் பிரார்த்தனை பண்ணி க்ஷமாபண பிரார்த்தனை பண்ண அந்த ஆட்டுக்கடா வடிவத்தில் இருக்கக்கூடிய அசுரன் அவனுக்கும் அனுகிரகம் பண்ணி நானே உனக்கு வாகனமாக இருக்கணும் என்று கேட்டுக்கிறார். அதனால தான் முருகனுக்கு ஆட்டுக்கடா வாகனம் ஒன்று உண்டு. மயில் வாகனம்னு இருந்தால் கூட மேஷ வாகனம். முருகனுக்கும் இந்த ஆடுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. அந்த வாகனத்தோட காட்சி கொடுத்தார். இந்த பிராமணன் அங்கேருந்து வந்தான். கவலைப்படாதப்பா, நீ யாகம் பண்ணுறதுனால எனக்கு ஒரு வாகனம் கிடைச்சிது, தொடர்ந்து யாகங்கள்லாம் பண்ணு, க்ஷேமங்கள் ஏற்படும் என்று அந்த பிராமணனுக்கு அனுகிரகம் பண்ணி யஜ்யத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு அனுகிரகம் பண்ணினார். அப்புறம் சொன்னார் முருகன், மம வாகன தானேன சதயஜ்ய பலம் லபேது ஏலோகே மனுஜா மஹ்யம் எத்கிஞ்சித விபக்திதா பிரகச்சந்தி பலம் தேஷாம் சர்வயஜ்ய தபோதிகம். அப்போ முருகன் வாக்கு கொடுக்கிறார். யார் ஒருவன் முருகனான எனக்கு வாகனங்கள் பண்ணி தரானோ, வாகனங்கள் சமர்ப்பணம் பண்ணுறானோ, அவன் 100 யாகம் பண்ண பலனை அடைவான் அப்படின்னு சொன்னார். முருகனுக்கு வாகனங்கள் பண்ணி கொடுக்கறதும் யஜ்யங்கள் நடத்துறதும் சமமான பலமாக சொல்லப்பட்டிருக்கு. மம வாகன தானேன சதயஜ்ய பலம் லபேது. மேற்கொண்டு பக்தியோடு யார் யாரெல்லாம் எத்கிஞ்சிதபி கிடைச்சதை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பேன் என்று அனுகிரகம் பண்ணினார். ஏதஸ்மின் அந்தரே பிரம்மா சஹசாத்யைர் மருத்கணை சத்யலோகாதுமாகாந்தம் சமாரோத்துமுபாகதா.
இன்னொரு சந்தர்ப்பத்தில் கைலாசத்தில் பார்வதி பரமேஸ்வரால் உள்ளே இருக்கா. வாசல்ல ஏராளமான வீரர்களோடு கூட முருகன் சின்ன குழந்தையாக விளையாடின்னு இருக்கார். பிரம்மதேவன் சத்தியலோகத்திலேருந்து பரமேஸ்வரனை பார்க்கறதுக்காக கைலாசத்துக்கு வரார். அந்த வாசல்ல உள்ள நுழையிற இடத்துல தான் முருகன் அப்படியே விளையாடின்னு இருக்கார் குழந்தைகளோட, சகிகளோட. ஆனால் பிரம்மா இவாளை லட்சியம் பண்ணவே இல்லை, முருகனை லட்சியம் பண்ணவே இல்லை. ஏன்னா இவோ குழந்தை, ஏதோ குழந்தைகள்கிட்ட போய் நம்ம சக்கியம் வச்சுக்கலாமா அப்படின்னு நினச்சின்னு உள்ள போயிட்டார் அவர். ததர்ஷத்வாரி ஜகதாம் விஹரந்தம் குரும் குஹம் சிவஜோ சகிமி புத்திரம் அமேயமஜரம் சிசும் ததா தஸ்ய வினோதாய சுப்பிரமணியோ விதேர்மதிம் யஹாரதேன தம் பிரம்மா நைவா ஜானாத் பரம் பிரமம். முருகன் பார்த்தார், கர்வத்தோடு இருக்கிறவர், அகங்காரம் ஜாஸ்தியாக இருக்கு, யாராக இருந்தாலும் மதிக்க வேண்டாமா, மதிக்காமையே போகிறார். ஏன்னு நினச்சிருந்தார், கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வரட்டும் பார்க்கலாம், அப்போவாது நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாளா பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்படியிலேயே இருக்கார். எல்லாம் முடிஞ்சு பிரம்மதேவன் வெளியில் வந்தார். வெளியில் வந்தால் மறுபடியும் இவரை கண்டுக்காமையே போக ஆரம்பித்தார். முருகன் பார்த்தார், போய் இங்கே வாரும், யாரப்பா கூப்பிட்றேன்? உங்களை தான் கூப்பிட்றேன், இங்கே வரும். என்னப்பா நீ யாருன்னு கேட்டார். யார் நீங்கள்? ஏதோ கிடுகிடுன்னு வரையில் உள்ளே போகிறேன் வெளியில் போகிறேன், நீங்கள் யார்? அகிருதானதி ராஹூய பிருஷ்டக்கஸ்தமிதி கிருதா ஊச்சே பஷ்சாத் பிரணம்யைனம் ராஞ்சலிஹி வினயான்விதா. நீங்கள் யாருன்னு கேட்ட உடனே அவருக்கு சர்வமும் இறங்கி போயிடுது, சுரத்தெல்லாம். ரொம்ப பிரசித்த புருஷால், நம்மளை எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒருத்தரை போய் சின்ன ஒரு சாமானிய ஜனங்கள் நீர் யாருன்னு கேட்டுவிட்டா எவ்வளோ கோபம் வரும் அவருக்கு. அதுக்கு மேலே அவமானம் தேவையில்லை. அதே மாதிரி இவர் நினச்சிட்டு இருக்கார், நம்ம சதுர்முக பிரம்மா, உலகத்தையே சிருஷ்டி பண்ணுறவர், பிரம்மதேவனை தெரியாதவராக இருப்பாளா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அவரை முருகன் முதல்ல கேள்வி கேட்டான். கஸ்துவம்னு கேட்டான், நீர் யாரியா? அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீர் யாருன்னா என்னத்தை சொல்கிறது? நீங்கள் யாருன்னு ஒருத்தரை நம்மளை பார்த்து நான் கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லலாம்? இவர் சொன்னார். அப்போ தான் திரும்பி பார்த்தார், ஓஹோஹோ இது முருகன் சேஷ்டிக்கிறார், சுப்பிரமணியன் சேனாபதியா பட்டாபிஷேகம் வேறு நம்மெல்லாம் பண்ணியிருக்கோம். அது வேற, தலைவன்னு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு மதிக்காமல் போயிட்டார். அதனால் நான் தான், என்ன தெரியலையா முருகா சுப்பிரமணியா, நான் தான்ப்பா பிரம்மா, என்ன அடையாளம் தெரியலையா உனக்கு அப்படின்னார் அவர். ஊச்சே பஷாத் பிரணம்பேனும் ராஞ்சலிர் வினஜான்விதா பிரம்மாஹமிக சம்பிராப்தா சுப்பிரமணிய தயாநிதே. அது இருக்கட்டும், உங்களை தெரியறதா தெரியலையா அப்புறம் பார்த்துப்போம். இங்கே என்ன வேலை உமக்கு? சத்தியலோகத்து தான் இருக்கணும், கைலாசத்துக்கு எதுக்கியா வந்தீரு? சத்தியலோகத்தை விட்டு கைலாசத்தில் என்ன வேலை? அங்கே இருந்துட்டு உங்களுக்கு கொடுத்த காரியத்தை பண்ணிட்டே இருக்க வேண்டியதானே, சிருஷ்டி காரியத்தை பண்ணிட்டே இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு இங்கே என்ன வேலை கைலாசத்துக்கு? இல்லைப்பா, பார்வதி பரமேஸ்வரால சேவை பண்ணணும், நம்ம சேவிக்கணும், நமஸ்காரம் பண்ணணும்னு வந்துட்டு போகிறேன். சேவாதி சிவயோரத்யே சத்யலோகா ஜகத்குரு சாத்தியை சாகம் சுதைரேபிகி கிருதேஷோபாஸ்திரஸ்திதே கிருபாயாஹ பாத்ரபூதோத்யே சமாஹூதோ யதிர்ச்சஜா கிருதார்த்தோஹம் கமிஷ்யாமி சத்யலோகம் விமுஞ்சமாம் கதந்தமிதி தாதாரம் நமந்தமபிபாதயோः வினோதாய பனத்ஸ்வாமி
திகஸ்ய ஜெகபிக்ஷணம். பார்வதி பரமேஸ்வரால் நமஸ்காரம் பண்ணணும்னு தேவதைகளோடு கூட வந்துட்டு போகிறேன். நல்ல வேலை, எங்கேயாவது உன்னை பார்க்காம போயிடுவோமோ நினச்சேன். முருகா, நல்ல வேலை நீனே என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினுட்ட, விசாரிச்சுட்ட. நல்ல வேலை உன்னை பார்க்காம போயிடுவோன்னு நினச்சேன், நீனே என்னை கூப்பிட்டு இதோ இருக்கேன்னு காமிச்சுனுட்ட. பெரிய கிருதார்த்தன் ஆயிட்டேன், என்னை விடு, நான் சத்தியலோகத்துக்கு போகிறேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணாத குறையா கெஞ்ச ஆரம்பிச்சுட்டார். முருகன் சொன்னார், இருக்கட்டும் ஐயா, விடுறேன், அவசரப்படாதீங்க. சில கேள்விகள்லாம் கேட்கணும், குழந்தைகள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா. நீங்கள் யார், உங்களுடைய பெருமைகள் என்னன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த குழந்தைகள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால் கேட்குறேன், பதில் சொல்லுங்க. என்னப்பா கேட்க போகிறேன்? பிரம்மன்னு தவகிருதி காவா ஆசு வித்யாசு பாட்டவும் ஜிக்ஞாசுரஹமத்யத்வாம் மிருச்சாமின பரீட்சகா. ஜிக்ஞாசுவா கேட்குறேன், பரீட்சை பண்ணுறதுக்காக கேட்கல. நீங்கள் உங்களுடைய டியூட்டி என்னன்னு கேட்டார். தவ கிருதி கா, பிரம்மன்னு உங்களுடைய காரியம் என்ன? நீங்கள் நிறையா படிச்சிருப்பேன்னு தெரியும், படிக்காமையா இந்த போஸ்டில் இருப்பேன். நிறைய படிப்பு படிச்சிருக்கேன், எந்த படிப்பில் கெட்டிக்காரன் நீங்கள்? ரெண்டாவது கேள்வி, காசு வித்யாசு பாட்டவம். உங்களை பரீட்சை பண்ணுறேன்னு நினைக்காயங்கோ, கோபிச்சுக்காயங்கோ, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். மா கிருதா கோபமதுனா பதபிரம்மன் துமஞ்சசா ததுபஸ்ருத்ய வஜனம் கம்பீரமதிபேசலம். கம்பீரமாக கேட்குறான் முருகன். பிரம்மா பார்த்தார், என்னை யாருன்னு கேட்டுட்டியா? நீ யாருன்னு கேட்ட உடனே எனக்கு பாதி அவமானம். நீ என்ன பண்ணுறேன்னு கேட்குறியேப்பா, தெரியாதா? லோகத்துக்கே தெரியும் பிரம்மா சிருஷ்டிகர்த்தான். இருந்தாலும் சொல்கிறேன், தேவதைகள், அசுரர்கள், மனுஷர்கள், உலகத்தில் எத்தனை ஜீவராசிகள் உண்டோ எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணக்கூடிய பண்ணுறவன் நான் தான். சிருஷ்டி பண்ணுற காரியம் நான் தான். என்னை தவிர வேற யாரும் சிருஷ்டிகர்த்தாவே கிடையாது. தேவாசுர மனுஷ்யானாம் சிருஷ்டாஸ்மி ஜகதாம் பிரபோ நான்யோஸ்தி மத்சமோ லோகே சராச்சர கிருதே படுஹூ. எந்த வித்தியில் கெட்டிக்காரன் நீன்னு கேட்குறேப்பா? 18 வித்தியைகள் மொத்தம். 18 வித்தியிலையும் நான் கெட்டிக்காரன். அஷ்டாதசசு வித்யாசு படுரஸ்மி அகமே பபூஹு ஏத்தி தாத்வர்த்த பூதானாம் வித்யானாம் அஹமாஸ்ரயः. முருகன் சிரிச்சார். 18 வித்தியிலையும் கெட்டிக்காரன்னு சொல்கிறீரே சுவாமி, 18 வித்தியை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். முதல் 4 வித்தியங்கிறது 4 வேதங்கள், அப்புறம் 6 அங்கங்கள் வரிசையாக இருக்கு. இந்த 18 வித்தியைகளுக்குள்ளே முதல் வித்தியை, அதில் முதல்ல ஒரே ஒரு பதம் சொல்லுங்களேன் அப்படின்னார். தாசு வித்யாசு சாத்யாயாக ததாயத கியத் பதம் சந்தோபோஹ்யஸ்பதாதீனாம் சிசூனாம் விருத்தபாவனே சுத்வா ஜஷ்ட ததோ பிரம்மா ஸ்ருதிமாத்யா மிருகாத்மிகாம் சரமாதூபபாஷேஷः பிந்துநாதைஸ்த்ரயோதசம் தாவன் மாத்ரேன சேனானீः சசிரः கம்பமாத்மனः. அவருக்கு பிரம்மாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். 18 சொல்லுன்னு சொல்லாம ஏதோ ஒன்னே ஒன்றாவது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டானே, அதையும் முதல் வித்தியினுடைய முதல் புருஷனை ஒண்டி சொல்லுன்னு கேட்டானே, சந்தோஷம். கிடுகிடுன்னு நாம் சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ருக்வேதம் தான் முதல்ல ஆரம்பம். அக்னிமீலே புரோஹீதம் யஜ்யஸ்ய தேவமிருத்யுஜம் கோதாரம் ரத்ததாதம்ங்கிறத முதல் வித்தியை. 18 வித்தியில் முதல் வித்தியிலே முதல்ல சொல்லுன்னு சொன்னார் அவர் முருகன். பிரம்மா சரி ஆரம்பிச்சிருவோன்னு சொல்லிட்டு ஓம் அக்னிமீலேன்னு ஆரம்பிக்கிறதுக்காக ஓ
அப்படின்னார். கையால் நிறுத்துன்னுட்டான் முருகன். நிறுத்து. இந்த இம்மு கூட சொல்லலை, ஓம்ல இம்மு கூட சொல்லலை. ஓ அப்படின்னு நான் நிறுத்துங்கோ. ஸ்வரமாதோ பபாஷீஷா பிந்துநாத ஈஸ்திரயோதசம் ஹஸ்தேன திஷ்டேதி பூயஜேன பாஷத. என்னப்பா இது? எங்களுக்கெல்லாம் மந்தமதிகள் குழந்தைகள் இல்லையோ, அதனால வெறும்னே சப்தத்தை உண்டி சொன்னால் மனசு லயிக்க மாட்டேங்கிறது. கொஞ்சம் அப்பக்கப்போ அதோட அர்த்தத்தையும் சேர்த்து சொல்லிட்டு போயிட்டா நல்லா இருக்கும். அதனால் இப்போ முதல்ல ஆரம்பிக்கிறேல, ஏதோ 13வது ஸ்வரம், 13வது ஸ்வரம் ஆயி, அந்த 13வது ஸ்வரமாக இருக்கக்கூடிய ஓங்காரம் அதுலேருந்து தான் ஆரம்பிச்சேன். அதோட அர்த்தத்தை சொல்லிடுங்க, அப்புறம் அடுத்தது சொல்லுங்க, அடுத்த அர்த்தம் சொல்லுங்க, அடுத்தது சொல்லுங்க, அடுத்த அர்த்தம் சொல்லுங்க. அப்போ அர்த்தம் தெரிஞ்சால் மனசு சீக்கிரம் லயிக்கும். யதாஸ்மாகம் மனோகச்சேது சம்சயம் நைவ சம்பிரதி. என்ன கேட்குற புரியலையேன்னார். இங்கே சொல்கிற ஓங்காரத்தினுடைய பொருள் என்ன? ஓங்காரம் ஏதோ ஒரு வஸ்துவை தானே குறிப்பிடணும். ஒரு சப்தம்னு இருந்தால் ஒரு அர்த்தத்தை குறிப்பிடணும், ஒரு சொல்லுன்னு இருந்தால் ஒரு பொருளை குறிப்பிடணும். அப்போ இந்த ஓங்காரம்னு சொல்லக்கூடிய பிரணவம் எதை குறிப்பிடுறது, எதை உத்தேசித்தது, இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய பொருள் என்ன இல்லையா? வாகர்த்தாவிவ சம்பிருக்தவுன்னா காளிதாசன். வாக்குக்கும் அர்த்தமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி, சொல்லும் பொருளும் சேர்ந்து இருக்கிற மாதிரி, அது ரெண்டுக்கும் பிரிக்கவே முடியாது. ஒரு சொல்லுன்னு இருந்தால் அதுக்கு ஒரு பொருள் இருக்கும், ஒரு பொருள் இருந்தால் ஒரு சொல்லு இருக்கும். அதே மாதிரி இந்த ஓம்னு சொல்லக்கூடிய பிரணவம் இருக்கே, இந்த பிரணவத்தினுடைய அர்த்தம் என்ன, எதை உத்தேசித்து இந்த சொல்லு பிரவர்த்திக்கிறது, எதை குறிப்பிடுறது அப்படின்னு கேட்டார் முருகன். சாம இருக்கப்படாதோ, தெரியலேன்னு சொல்லிடணும். பெரியவாழ்கிட்டெல்லாம் கேள்வி கேட்டால் தெரியலேன்னா தெரியலேன்னு சொல்லிட்டு அப்போ சாமி விட்டுருவான். தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு அறவுரையாக சொல்லி பூசி முடிக்க நகரலான்னு நினச்சா மாட்டின்னு விடுவான். அதே மாதிரி பிரம்மதேவன் பிரணவார்த்தத்தை கேட்ட உடனே தெரியலேன்னு சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லலையா? பிரகிருதாஹமே வார்த்தா விசிரஸ்யேதி விப்ருவண்ணே. ஓங்காரத்தினுடைய அர்த்தம் விதின்னு சொல்லக்கூடிய பிரம்மதேவனான நான் தான்னு சொன்னார் அவர். நான் தான் பிரணவார்த்தம். பிரணவம் என்னத்தான் குறிப்பிடுறது, பிரம்மதேவனை தான் குறிப்பிடுறதுன்னு சொன்னாரோ இல்லையோ. திரும்பி பார்த்தா முருகன், வீரபாகு வந்தான், குடிய அடரான்ட்டான். குடிச்சு அந்த பிரம்மதேவனை கட்டியா வீரபாகு இழுத்துன்னு போய் காராகிரகத்தில் கொண்டு அடைச்சி விட்டார். முஷ்டினா சாட்ட சட்டேன முகரீகிருத திங்முகா காராகிருதம் ஸ்கந்தகுரவ் நீதோயம் வீரபாகுரா. ஸ்கந்தகிரின்னு முருகனுக்காக ஒரு இடம் கல்பனை பண்ணி சிருஷ்டி பண்ணி அந்த இடத்துல தான் முருகன் வசிக்கிறார். முருகனுக்குன்னு ஒரு கிரி, அந்த ஸ்கந்தகிரியில் எல்லாமும் இருக்கான். அரண்மனையிலேயே அது பெரிய ராஜா. ராஜாங்கம்னு இருந்தால் அரண்மனை இருக்கும், அதே போல் காராகிரகமும் இருக்கும், ஜெயில். ஸ்கந்தகிரியில் காராகிரகம் இருக்கு. பிரம்மதேவன் தான் அங்கே ஓப்பனிங் கிரகப்பிரவேசம். அதனால் வீரபாகோ கொண்டு அடைன்னு சொல்லிட்டார். காராகிரகம் ஸ்கந்தகிரோ நீதோயம் வீரபாகுனா ஜகத் சிருஷ்டஞ்ச தேவேன ஸ்கந்தேன சச்சராச்சரம். கொண்டு அடைச்சுவிட்டா. உடனே வீரபாகு வந்தார். அடைச்சுட்டேன் சுவாமி, இதில் ஒரு சிக்கல் இருக்கேன். என்னன்னு? பிரம்மாவை கொண்டு நீங்கள் காராகிரகத்தில் நம்ம அடைச்சுவிட்டோம் ஜெயிலில், ஒருத்தருக்கும் தெரியாது. பிரம்மாவும் வெளியில் வந்து என்ன ஜெயிலில் போட்டான்னு சொல்ல போகிறதில்ல, அவரை சேர்ந்தவா யாருன்னு தெரியாது. ஆனால் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். எப்படி தெரியும்னார்? பிரம்மா பண்ணுற காரியெல்லாம் நின்று போயிடும். அவர் என்ன பண்ணுறார்? சிருஷ்டி பண்ணுறார். சிருஷ்டி பண்ண நின்ன உடனே தெரிஞ்சு போயிடும். என்ன பண்ணலான்னார்? அதெல்லாம் தெரியக்கூடாது,
தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னார், நானே சிருஷ்டி பண்ணுறேன்டார். ஸ்கந்தனே சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சுட்டாராம். பிரம்மா காராகிரகத்தில் இருக்கக்கூடிய நாட்கள்லே சதுர்தச புவனத்தையும் சிருஷ்டி பண்ணக்கூடிய காரியத்தை முருகனே ஏத்துண்டு முருகனே சிருஷ்டி பண்ணார்னு சொல்றது ஸ்காந்தம். ததோ தீர்க்கேன காலேன ஜகத் சிருஷ்டஞ்ச தேவேன ஸ்கந்தேன சச்சராச்சரம் ததோ தீர்க்கேன காலேன சாத்தியாச்ச முனியோகினஹ. சிருஷ்டிகாரியம் நடந்தால் கூட கொஞ்ச காலம் வேணால் தெரியாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் பிரம்மா எங்கேன்னு தேட ஆரம்பித்தார்கள் தேவர்கள். காணும்னு தெரிஞ்ச உடனே விவரத்தை தெரிஞ்சுண்டு பரமேஸ்வரன்ட்ட வந்து பிரார்த்தித்தார்கள். இப்படி குழந்தை விளையாட்டுத்தனமாக இந்த காரியம் பண்ணியிருக்கு, நீங்கள் தான் பிரம்மாவை மோட்சம் பண்ணணும், விமோச்சனம் பண்ணணும், விடுதலை பண்ணணும். பரமேஸ்வரன் நந்திகேஸ்வரரை கூப்பிட்டார். முருகன்ட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லு, உடனே விடுதலை பண்ண சொல்லு பிரம்மாவை. விமோச்சஜ விதாதாரம் சிருஷ்டி பிரத்யூக சாந்தஜே. சிருஷ்டி நிர்விக்னமாக நடக்கணும்னா உடனே அவனை விடுதலை பண்ண சொல்லு. இங்கேருந்து ஸ்கந்தகிரிக்கு போனார் நந்திகேஸ்வரர். பரமேஸ்வருடைய ஆக்ஞை முருகன்ட்ட சொன்னார். முருகன் சொன்னார், எந்த வழியில் வந்தியோ நந்தி அதே வழியில் திரும்பிப்போ, இல்லாட்டா பிரம்மாவோட உன்னையும் ஜெயிலில் போட்டுருவேன்ட்டு. ஆகதோஸ்மி பதாஜேன தேன கச்ச நச்சேச்சிரம் பிரம்மணா சகவாசோஸ்து தவ காராகிருஹே தவா. பரமேஸ்வரன் வந்து சொன்னார். சிரிச்சுண்டார் பரமேஸ்வரன். குழந்தையோட சேஷ்டை விளையாட்டு. தானே கைலாசத்திலேருந்து கிளம்பி ஸ்கந்தகிரிக்கு வந்தார் பரமேஸ்வரன். அங்கே முருகனை பார்த்து விசாரித்தார். குழந்தை, பிரம்மதேவனை விட்டுடுப்பா, எதுக்காக நீ இந்த காரியம் பண்ணேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் ஜெயிலில் இருக்கிறது சரியில்லை. அத்சமுஞ்ச விதாதாரம் ஆக்ஞா மம புத்திரகே ஜெகத் சிருஷ்டி ரவிக்னேஷா பூஜாதாத்யா கிஜன்னா. பரமேஸ்வரன் சொன்னாரோ இல்லையோ, முருகன் கணங்கள்லாம் கணாதிபர்கள்லாம் அழித்து பிரம்மதேவனை உடனே விடுதலை பண்ண சொல்லிட்டார். என்ன காரணம் என்னன்னு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் கேட்டார், ஏன் பிரம்மாவனி காராகிரகத்தில் போட்டே என்று சொன்னேன். பிரம்மா தர்ப்பத்தோடு இருந்தார், அகங்காரத்தோடு இருந்தார். நான் தான் பெரிய காரியம் பண்ணுறேன், நான் தான் நிறையா படித்தவேங்கிற அகங்காரம்லாம் இருந்தது பிரம்மதேவனுக்கு. அதை போக்கடிக்கிறதுக்காக இந்த காரியம் பண்ணினேன்னு பிரணவார்த்தம் கேட்டேன், சொல்ல தெரியல. அநாதிருத்தியது மாம் தர்ப்பாது யாதா ஜாதம் சகாரசா மயா பிருஷ்டஸ்ததக்கஸ்தம் கிருத்தியந்தே கிம் குவாஸ்திதிகி யவேஷயமஹம் காராகிருஹமத்யம் பிரஜாபதிம். சொல்ல தெரியல, பிரணவார்த்தம் சொல்ல தெரியல. பிரணவத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் நான் தான் பிரணவார்த்தங்கிறார் பிரம்மதேவன். அதனால தான் காராகிரகத்தில் போட்டேன்னு சொல்ல பரமேஸ்வரன் கேட்டார், முருகா அப்போ பிரணவார்த்தம் உனக்கு தெரியுமா, கொஞ்சம் சொல்ல. ரகசியபூத மத்தியர்த்தம் அர்த்தமக்ரே கதம் பிதா. முருகன் சொன்னார், பிரணவங்கிறது மந்திரம், மந்திரார்த்தம் ரகசியமாக தான் இருக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கேன். ரகசியமான விஷயத்தை எல்லாருக்கும் எழுத்தா மாதிரி சொல்லுன்னு கேட்டால் நான் அப்படி சொல்கிறது. ரகசியமாக தான் இருக்கணும். தேவதைகள்லாம் இங்கே பார்த்துட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் எழுத்தா மாதிரி மந்திரார்த்தத்தை கேட்குறேலே. குருவை பிரகாசப்படுத்தலாம், மந்திரத்தை பிரகாசப்படுத்தப்படாது அப்படின்னு நீங்கள் தானே உத்தரவு போட்டிருக்கேன். அதனால் ரகசியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்கிறேன். பிரணவார்த்தம் என்னங்கிறதே நான் சொல்கிறேன், ஆனால் ரகசியமாக சொல்லணும் அப்படின்னு சொல்ல உடனே முருகனை தூக்கி தோளில் உட்காத்தி வச்சுண்டு காதில் உபதேசத்தை பண்ணுன்னு கேட்க பரமேஸ்வரன் சுவாமிநாத சுவாமியாக இருந்துண்டு அப்படி முருகன் பிரணவார்த்தத்தை பரமேஸ்வரனுக்கு காதில் உபதேசம் பண்ணுறார். அங்கே நிதாய சாலிங்கே கர்ணே கதஜ புத்திரகே அர்த்தமாஹஸ்ம சேனானி பிரணவஸ்ய ரகஸ்யதே யதைவ அனுகிரஹீதோசௌ வித்ராதேன முனீஸ்வராः சுப்பிரமண்யோம் ஸ்வரஸ்யார்த்தः பஞ்சாஹஞ்ச சதாசிவோம் என்று பிரணவார்த்தமான ரகசியத்தை
பரமேஸ்வரனுக்கு உபதேசம் பண்ண சந்தோஷப்பட்டார் பரமேஸ்வரன். அதுக்கப்புறம் தேவதைகள்லாம் வந்து பிரார்த்திக்கிறார்கள். சூரபத்மனுடைய சம்ஹாரம், அதற்காக தான் ஸ்கந்தனுடைய உற்பத்தி. அதனால் தற்விஷயமாக சேஷ்டிக்கணும் என்று சொல்ல பரமேஸ்வரன் சந்தோஷப்பட்டு முருகனை கூப்பிட்டு, முருகா உன்னால தான் இந்த காரியங்கள் ஆகணும். சூரபத்மன், தாரகாசுரன், சிம்மபத்ரனாக அப்படிலாம் பிரகாசிக்கிறான் கிரௌஞ்சமலையோட கூட. நீ போய் சைன்யங்கள்லாம் அழிச்சின்னு போய் அவளை சம்ஹாரம் பண்ணி ஜெயமாக ஜெயவீரனாக பிரகாசி என்று அனுகிரகம் பண்ணி கைலாசத்திலேருந்து முருகனை ஆசீர்வாதம் பண்ணி நவவீரர்கள் இன்னும் கோடிக்கணக்கான வீரர்கள் எல்லாரையும் கூட அனுப்புகிறார்கள். அதோடு கூட பரமேஸ்வரன் தன்னுடைய ஏகாதச ருத்ராக 11 விதமான ருத்ராம்சத்திலேருந்து 11 விதமான ஆயுதத்தையும் 12வதாக சக்தி ஆயுதத்தையும் கொடுத்து 12 கைகளுக்கும் 12 ஆயுதத்தை கொடுத்தார். எல்லாத்தையும் வாங்கிட்டு அம்பாள்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி முருகன் அனுமதியை கேட்க அம்பாள் தன்னுடைய சக்தியை பூரா உருட்டி திரட்டி ஒரு வேலாக மாற்றி முருகனுடைய கையில் கொடுக்க சக்தி வேல் ஞானவேலோடு கூட முருகன் இங்கேருந்து கிளம்பி அந்த மாகேந்திரபுரி, மாகேந்திரப்பட்டணம், வீரமாகேந்திரபுரம் அந்த இடத்த நோக்கி படையெடுத்து போய் அங்கே பெரிசாக தாரகன் அப்படின்னு ஒரு அசுரனை நிற்க வச்சிருக்கான். சூரபத்மனுடைய தம்பி தாரகாசுரன், அவன் தாரகன்கிற அசுரனை நிற்க வச்சிருக்கான் எல்லையில். அந்த தாரகன் என்ன பண்ணுறான், கிரௌஞ்சன்னு ஒரு அசுரன், அவன் போகிறவா வரவாலாம் சிரமப்படுத்தின்னு இருந்தான். அகஸ்தியாச்சாரியர் வந்தார், நீ இங்கேயும் எங்கேயும் போய் எல்லாரையும் சிரமப்படுத்துகிற, ஒரே இடத்துலையே நகராமருன்னு கிரௌஞ்சங்கிற அசுரனை மலையாக மாற்றி விட்டார், சாபம் கொடுத்து. இந்த கிரௌஞ்ச மலை பெருசாக வளர்ந்து நிற்கிறது. அந்த மலை இருக்கிறதுனால மலைக்கு அண்ணண்ட பெருசாக பட்டணத்தை நிர்மாணம் பண்ணிட்டு அட்டகாசம் பண்ணிட்டுருக்கான் சூரபத்மாதிகள். இங்கேருந்து இந்த கிரௌஞ்ச மலையை நோக்கி சைன்யத்தோடு முருகன் போக அங்கே போய் வீரபாகுவை அனுப்புகிறார். அவன் அங்கேருந்து போய் தாரகாசுரனோட சண்டை போட்டு வீரபாகு முதலானவர்கள் நவவீரர்களே தாரகாசுரன் கிரௌஞ்ச மலையில் குகைக்குள்ளே சிறப்பிடிச்சுடுறான். நவவீரர்கள் சிறப்பிடிக்கப்பட்டார்கள் தெரிஞ்ச உடனே முருகன் தானே யுத்தத்துக்கு கிளம்பி தாரகாசுரனோட சம்ஹாரம் பண்ணி ஒரே அஸ்திரத்தினால ஒரே ஆயுதத்தினால தாரகனை சம்ஹாரம் பண்ணி கிரௌஞ்சனையும் சம்ஹாரம் பண்ணி அதுக்கப்புறம் பானுகோபாதிகள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணி நிகிரகங்கள் பண்ணி சமுத்திரத்துக்கு மத்தியத்தில் கோட்டை கட்டின்னு இருந்ததான சூரபத்மன் பலவிதமான வேஷத்தை போட்டுன்னு வரான். கஜமுகமாக வரான், சிம்மமுகமாக வரான், அஜாமுகமாக வரான், பல வேஷத்தோடு வரான். எல்லாத்தையும் நிகிரகம் பண்ணினதான முருகன் கடைசியிலே மரமாக மாறி நிற்கிறான். மாமரமாக இந்த மரமாக மாறி நின்னது சூரபத்மனை தன்னுடைய வேளால் 2 கூறாக மாற்றி ஒரு பாதி சேவலாக மாறித்து இன்னொரு பாதி மயிலாக மாறித்து அவன் பிரார்த்தனை பண்ண சேவல துவஜமாக வச்சுட்டு குக்குட்டத்வஜனாக பிரகாசித்து மயில் மேலே ஏறி உட்கார்ந்துட்டு மயிலை வாகனமாக வச்சுட்டு ஜெயத்தோடு கூட அங்கேருந்து ஜெயந்திபுரத்தில் பிரகாசித்து கைலாசத்தில் வந்து பார்வதி பரமேஸ்வரால் நமஸ்காரம் பண்ணி அப்படி வீரத்தன்மையோட முருகன் பிரகாசித்தார். அப்படிங்கிறதெல்லாம் ஸ்காந்தத்தில் இருக்கக்கூடிய சுருக்கமான ஒரு சரித்திரங்கள். இன்றைய தினம் ஸ்கந்தஷஷ்டி மகோத்சவம். ஸ்கந்தஷஷ்டி அன்னைக்கு தான் சூர சம்ஹாரமானது நடந்தது. ஷஷ்டி திதியில் தான் சூரன் சம்ஹரிக்கப்பட்டான். விசாக நட்சத்திரத்தில் முருகன் பிறந்தா கூட, வைகாசி விசாகத்தில் பிறந்தா கூட இந்த 5 மாத காலம் பல காரியங்கள் பண்ணி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய ஸ்கந்தஷஷ்டி இன்னைக்கு தான் சூரனை சம்ஹாரம் பண்ணி ஆயிரக்கணக்கான வேற ஜெயிலில் அடைச்சி வச்சிருந்தா சூரன் எல்லாருக்கும் விடுதலை ஏற்படுத்தி கொடுத்து தேவதைகளுக்கெல்லாம் இழந்ததான ராஜ்யத்தை மீட்டு கொடுத்து சொர்க்கலோகத்தையும் மீட்டு கொடுத்து அப்படி சேனாபதியாக முருகன் பிரகாசித்தான். அப்படிங்கிற புண்ணியமான ஒரு சரித்திரம். இதை சிரவணம் பண்ண அத்தனை பக்தர்களுடைய குடும்பத்திலையும்
தீர்க்கமான ஆயுசு, ஆரோக்கியம், மனசந்தோஷம் எல்லாம் கிடைக்கணும். கடைசியில் தேவதைகள்லாம் சந்தோஷப்பட்டு இவ்வளோ தூரம் தேவ காரியத்தை பண்ணி கொடுத்த முருகனுக்கு நாம் என்ன கைமாறு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேவலோகத்திலேயே வளர்ந்ததான தேவேந்திரனுடைய புத்திரி தேவயானை அவளை முருகனுக்கு தாரவாத்து கொடுத்து விதிப்பதி வைதிகமான முறையில் தேவசேனா முருகனுடைய விவாகமானது நடக்கிறது. அதே போல் புறவஜாதியில் வளர்க்கப்பட்டதான அந்த வள்ளி அப்படிங்கிற அந்த தேவியோடு கூட முருகனுக்கு விவாகம் நடந்து வள்ளியோடையும் தேவசேனையோடையும் சுப்பிரமணிய சுவாமி பிரகாசிக்கிறார். மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் மனோஹாரி தேகம் மகச்சித்தகேகம் மகீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம் ஞானசக்திதரஸ்கந்த வல்லீ கல்யாணசுந்தர தேவசேனாமனக்காந்த சுப்பிரமணிய நமோஸ்துதே. நமக்கேகினே சக்தஜே சாபி துப்யம் நமச்சாகதுப்யம் நமः குக்குட்டாய நமः சிந்தவே சிந்துதேசாய துப்யம் குணஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமோஸ்து. ஜயானந்தபூமன்னே ஜயாபாரதாமன்னே ஜய அமோககீர்த்தே ஜயானந்தமூர்த்தே ஜயானந்தசிந்தோ ஜயாசேஷபுந்தோ ஜகத்வம் சதா முக்திதானேஷ சூனோ. ஹர ஹர நம பார்வதீபதயே. சத்குருஸ்வாமினஹ ஜெய் ஆஞ்சநேயஸ்வாமினஹ ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.